ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஒரு புதிய மாதத்திலே தேவனுடைய கிருபைகளை பார்க்கும்படி ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு இரக்கங்களை தந்திருக்கிறார். சென்ற ஜூலை மாதம் முழுமையிலும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய கஷ்டங்களின் ஊடாக நம்ம கடந்து போனோம். என்றாலும் ஒரு புதிய மாதத்திலே புதிய ஒரு மகிமையை பார்க்கும்படி ஆண்டவராகிய தேவன் இரக்கமான வல்லமைகளை தந்திருக்கிறார். கர்த்தருக்கே சகல மகிமையும் கனமும் என்றென்றைக்கும் சதா சர்வ காலங்களிலும் உருவாக்கப்படட்டும். இந்த மாதத்தையும் இந்த நாளையும் தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல புதிய மாதத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் தேவ கிருபையும் மகிமையும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சகல ஓட்டங்களிலும் உடைய மகிமையை நீர் விளங்க பண்ணுகின்ற இந்த புதிய மாதத்திற்குரிய மகிமையை நன்மைகளை நாங்கள் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ளவும் ஆவியானவராகிய கர்த்தர் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்கவும் வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சகல பிரயாசங்களையும் உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே ஆசீர்வதியும், நீரே மேன்மையான காரியங்களை விளங்க பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன். ஆராதனுடைய ஆரம்பமாக யாவருக்கும் தெரிந்த என்னுடைய சகோதரன் வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் எழுதின கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்துக்கொள்ளும் என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். மந்தையினுடைய மேய்ப்பனை போல ஆண்டவராகிய தேவன் நம்மை நடத்தி மெய்யாகவே இந்த மாதத்தின் எல்லா நாட்களிலும் தம்முடைய மகிமையை கர்த்தர் பூர்ணமாய் விளங்க பண்ண போகின்றார். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்துக்கொள்ளும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்துக்கொள்ளும். கரை திரையில்லா வாழ்வழித்து, கரை திரையில்லா வாழ்வழித்து பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்துக்கொள்ளும். மேய்ப்பனே உம்மந்தை ஆடு நானே, மேய்த்திடும் மேய்ப்பன் உம் பின்னை செல்வே. மேய்ப்பனே உம்மந்தை ஆடு நானே, மேய்த்திடும் மேய்ப்பன் உம் பின்னை செல்வே. புல்வெளி மேய்ச்சல் காணச் செய்து அமர்ந்த தண்ணீரண்டை வழி நடத்தும். புல்வெளி மேய்ச்சல் காணச் செய்து அமர்ந்த தண்ணீரண்டை வழி நடத்தும். உம் கோலினை கொண்டு என் பாதை மாற்றும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்துக்கொள்ளும். கரங்களை தட்டி பாடுவோம். செட்டையில் உயர்த்தியே தூக்கி செல்லும். கழுகினை போல என் பயங்கள் மாற்றும். செட்டையில் உயர்த்தியே தூக்கி செல்லும். கழுகினை போல என் பயங்கள் மாற்றும். வானிலும் பூவிலும் நிலை நிறுத்தும். வரங்களினாலே என்னை நிரப்பும். வானிலும் பூவிலும் நிலை நிறுத்தும். வரங்களினாலே என்னை நிரப்பும். உம் வார்த்தையை கொண்டு என் வாழ்வை மாற்றும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும்
கண்மணி போல காத்து கொள்ளும். ஜீவனை தந்து என் ஜீவன் மீட்டி ஜீவிக்கும் நாளெல்லாம் உம்மில் வாழ்ந்தேன். ஜீவனை தந்து என் ஜீவன் மீட்டி ஜீவிக்கும் நாளெல்லாம் உம்மில் வாழ்வேன். தோள்களில் என்னை சுமந்து செல்லும் தோழரைப் போல அன்பு செய்யும். தோள்களில் என்னை சுமந்து செல்லும் தோழரைப் போல அன்பு செய்யும். உம்மடைக்கிடும் கரம் கொண்டென் கண்ணீர் மாற்றும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும். கண்மணி போல காத்து கொள்ளும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும். கண்மணி போல காத்து கொள்ளும். கரை திரையில்லா வாழ்வழித்து கரை திரையில்லா வாழ்வழித்து பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும். கண்மணி போல காத்து கொள்ளும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும். கண்மணி போல காத்து கொள்ளும். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. நல்ல ஒரு மேய்ப்பனை போல ஆண்டவராகிய தேவன் இந்த மாதத்தின் எல்லா நாட்களிலும் நம்மை நடத்தி செல்வார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று 62வது சங்கீதத்தை நாம் யாவரும் இணைந்து வாசிக்கப் போகின்றோம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய சத்திய வேத பகுதி 62வது சங்கீதம். கர்த்தராகிய தேவன் தாமே இந்த சங்கீத வசனங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து இதிலே காணப்படும் ஒவ்வொரு வசனங்களையும் வார்த்தைகளையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சுதந்திரித்துக் கொள்ளப் போகின்றோம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக மீண்டும் உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய மாதத்திலும் எழுதி கொடுக்கப்பட்ட இந்த சத்திய வேத எழுத்துக்களுக்காக நன்றி. இவைகளை வாசிக்கவும் அறியவும் உணரவும் இவைகளுக்கேற்ற சகல நன்மைகளையும் பாக்கியத்தையும் தடையில்லாமல் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளவும் ஆவியானவராகிய கர்த்தர் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரங்களுக்குள் எங்களுடைய எல்லா காரியங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வசனங்களின் மூலம் பேசும் அறிவை உணர்த்தி கற்க வேண்டிய காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 62வது அதிகாரம். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கீழ்மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே, தராசிலை வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. இப்பொழுதும் ஆராதனை வேளைக்குள்ளாக நாம் கடந்து போகின்றோம். ஆராதனை வேளையில் தான் ஆண்டவருடைய மகிமை வல்லமை பெரிதாய் விளங்குகிறதை பிரத்யேகமாய் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும். நிச்சயமாகவே இந்த ஆராதனை வேளையிலும் தேவன் தம்முடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்திலே அளவில்லாமல் விளங்கப்படுவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. யாவரும் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்கும்படி கடந்து போகலாமா? கர்த்தருடைய நாமத்தை நாம் யாவரும் இணைந்து ஆராதனை ஊடாக
அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாம் கடந்து வர போகின்றோம். ஆராதனை வேளையிலும் ஆண்டவராகிய தேவனுடைய சமூகம் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் கடந்து வரப்போகிறது. இது ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வேளை. யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஈர்க்கும்படியாக அவரை நோக்கி நாம் ஆராதனையின் ஊடாக கடந்து போகின்றோம். இந்த ஆராதனை வேளையிலும் தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையை தேடி நிச்சயமாய் கடந்து வரும் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. யாவருக்கும் தெரிந்த ஒரு பாடல், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் என்ற ஒரு பாடலை நாம் யாவரும் இணைந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடப் போகின்றோம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் கரங்களை தட்டி ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை தட்டி கரங்களை தட்டி அல்லேலூயா 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 அல்லேலூயா. உங்களுடைய பிரசன்னம் வருவதாக. நிரப்பும் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே, என்னை உண்டாக்கிய ஆமென் தேவாதி தேவன். அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன். அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தண்ணீரை, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தண்ணீரை. வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர், என்னை உண்டாக்கி என் தேவா
ஹல்லேலூயா. தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. அபிஷேகம் இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக, ஆவியின் பலம் இறங்குவதாக, ஆவியின் கிருபை இறங்குவதாக, ஆவியின் வல்லமை ஊற்றப்படுவதாக. ஹல்லேலூயா. இறக்க மாட்டவரே, இறக்க மாட்டவரே, இறப்பி வழி செய்ய மாட்டவரே, உம்முடைய தோல்வியின் வல்லமை இறங்குவதாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள மிகுந்த இரக்கம் நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள கன்மலையே, இந்த நல்ல நாளிலும் நேரத்திலும் உம்முடைய நாமத்தை ஆராதிக்கும்படியான கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்தீரே. கர்த்தருடைய கிருபைகளை நாங்கள் நினைவிலே வைத்து எங்களை நீ நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார்த்து உம்மை ஆராதிக்கிறது எத்தனை மேன்மை என்பதை இந்த நாளில் நாங்கள் அறியும்படியான கிருபைகளை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் உம்முடைய பிரசன்னம் எங்களை சூழ நின்று பலமடைய பண்ணினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலும் புதிய நன்மையை நீர் எங்கள் வாழ்க்கையிலே தந்து இந்த மாதத்தின் எல்லா நாட்களுக்கும் கர்த்தாவே நீர் போதுமானவராய் நின்று நடத்துகிறதை காலங்கள் தோறும் கண்களினால் நாங்கள் கண்டு உம் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் எங்களோடு கூட இணைந்து ஆராதனையின் ஊடாக கடந்து வந்தார்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் மெய்யாகவே தொட்டு நிரப்பினதற்காக நன்றி. ஒவ்வொருவர் மேலும் அளவற்ற கர்த்தாவை மகிமை நன்மை வல்லமையாய் ஊற்றப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவர்கள் எல்லைகளிலே துணையாய் நின்று எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் நடத்தி இவர்களோடு கூட கர்த்தருடைய மகிமையை நீர் பெரிதாய் விளங்க பண்ணி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. இப்பொழுதும் கூட ஜெப குறிப்பு நேரத்திற்குள்ளாக நம்ம கடந்து போகின்றோம். வாழ்க்கையிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நேரமும் கூட. ஆண்டவருடைய நாமத்தை நோக்கி நம்ம ஜெபிக்க துவங்க ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு பெரிய இரக்கமான வல்லமைகளை காணப்படக்கூடிய ஒரு தேவனாய் விளங்குகின்றார். இந்த நல்ல நாளிலும் சொல்லப்படக்கூடிய ஜெப குறிப்புகளை உள்வாங்கிக் கொண்டு அவைகளை உள்ளத்தின் ஆழத்திலே வைத்துக்கொண்டு ஊக்கமான மனதோடு கூட நாம் யாவரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாய் தேசத்திலே பெரிய மாற்றம் நம்முடைய ஜெபத்தின் மூலமாய் உருவாக்கப்படும் என்கிறதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த அருமையான இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்க போகிறோம். தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நாம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி நம்முடைய உள்ளத்தை ஒருமுகப்படுத்தி உண்மையோட உள்ளத்தோடு ஆவியில் நிரம்பி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் முழங்கால் படுகிறோம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் இந்த தேசத்தில் நல்ல ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி தரும்படிக்காக நம்முடைய இந்தியா சீனா எல்லை பகுதியில் உருவாகியிருக்கின்ற இந்த போர் பதட்டங்களை நீக்கி தரும்படிக்காக கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஒருமனப்பட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி இரண்டு நாடுகளுக்கு இடையே நடக்கின்ற பேச்சுவார்த்தை நல்ல ஒரு சுமூகமான ஒரு முடிவை தேவனாகிய கர்த்தர் தரும்படிக்காக தேச எல்லைகளிலே தேவனாகிய கர்த்தர் நல்ல ஒரு சுபிச்சமான ஒரு அமைதியான ஒரு சூழலை உருவாக்கி தரும்படிக்காக கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வேதவசனம் சொல்லுகிறது. உண்மையான உள்ளத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய தேசத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிப்போம். இந்த இந்திய தேசத்தினுடைய எல்லைகளில் காணப்படக்கூடிய இந்த போர் பதட்டமான சூழ்நிலை அதிசீக்கிரத்தில் மாறும்படிக்காக இந்த சூழ்நிலைகள் எல்லாம் அமைதியான சூழலுக்கு வழிவகுக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் இரக்கம் செய்யும்படிக்காக இரு தேசங்களுக்கிடையே நல்ல ஒரு சுமூகமான உறவு ஏற்படும்படிக்காக இரு தேச தலைவர்களுக்குண்டான பேச்சுவார்த்தையில் நல்ல ஒரு உடன்பாடு ஏற்படும்படிக்காக இந்த சீனா எல்லை பிரச்சனையிலே நல்ல ஒரு சுமூகமான நிரந்தர ஒரு தீர்வு ஏற்படும்படிக்காக அடிக்கடி ஏற்படக்கூடிய இந்த எல்லை பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு ஏற்படும்படிக்காக நம்முடைய தேசத்தில் இந்த காணப்படக்கூடிய இந்த எல்லை பிரச்சனையை
தேவனாகிய கர்த்தர் நல்ல ஒரு முடிவை தரும்படிக்காக எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஒருமனப்பட்டு நம்முடைய தேசத்திற்காக, தேசத்துடைய பாதுகாப்பிற்காக எந்த ஒரு யுத்தமும் எந்த ஒரு போர் பதட்டமும் ஏற்படாதபடி தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேசத்தை பாதுகாக்கும்படிக்காக நாம் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். யுத்தங்கள், போர் நம்முடைய தேசத்தில் உருவாகும் என்று சொன்னால் அதனால் இன்னும் அநேக வித பொருளாதார இழப்புகள், அநேக சேதங்கள், அநேக உயிர் சேதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இப்படிப்பட்ட எல்லா விதமான காரியத்திலிருந்து நம்முடைய தேசத்தை தேவனாகிய கர்த்தர் விடுவித்து பாதுகாப்புக்கு தரும்படிக்காக, இரு தேசங்களுக்கிடையே நல்ல ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்தி தரும்படிக்காக, தேச எல்லைகளிலே நல்ல ஒரு நிரந்தர ஒரு தீர்வை ஏற்படுத்தி தரும்படிக்காக, எல்லாரும் நம்முடைய தேசத்தினுடைய பாதுகாப்புக்காக, இரு தேசத்தினுடைய சமாதான உறவுக்காக ஒருமனப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஒருமனப்பட்டு முழங்கால் படியிட்டு எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே கர்த்தாவே, எங்களுடைய தேசத்தின் பாதுகாப்பிற்காக உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய இந்திய தேசத்திற்கும் ஆண்டவரே கர்த்தாவே, நீர் முழுவதும் பாதுகாவலாய் இருந்து எங்களுடைய தேசத்தை எல்லா விதமான கர்த்தாவே காரியங்களில் இருந்தும் விலக்கி தப்புவித்து பாதுகாத்து வழிநடத்தி ஏறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. அப்பா, எங்களுடைய அண்டை தேசமான சீனாவோடு காணப்படக்கூடிய ஆண்டவரே கர்த்தாவே, இந்த போர் பதற்றத்திலிருந்து எல்லா விதமான காரியங்களிலும் எங்களுடைய தேசத்தை கர்த்தாவே நீரே ரட்சித்து பாதுகாத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. அப்பா, ஏற்கனவே எத்தனையோ விதமான ராணுவ வீரர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. ஒவ்வொரு ராணுவ வீரர்களுடைய உயிரும் விலையேற பெற்றது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோமே தகப்பனே கர்த்தாவே. இனி எந்த ராணுவ வீரர்களுடைய உயிரும் துச்சமாய் போகாதபடிக்கு தகப்பனே கர்த்தாவே, 2 நாடுகளுக்கும் இடையே காணப்படக்கூடிய எல்லை பிரச்சனையை கர்த்தாவே சுமூகமான ஒரு நல்ல ஒரு சமாதானத்தை தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. அப்பா, இதை நாட்டுக்கு நாடு இடையிலே கர்த்தாவே எந்த ஒரு அரசியல்வாதிகளும் ஆண்டவரே தங்களுடைய ஆதாயத்திற்காக தகப்பனே தந்திரமான காரியங்களை செய்யாதபடிக்கு கர்த்தாவே, தந்திரமான ஆலோசனைகளை நிறைவேற்றாதபடிக்கு கர்த்தாவே, இதன் பின்னணியத்திலே காணப்படக்கூடிய எல்லா விதமான கர்த்தாவே இப்படிப்பட்ட பிசாசனுடைய ஆலோசனையுடைய கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே ஒன்றுமில்லாமல் அழியட்டும் கர்த்தாவே. கர்த்தாவே, அநேக விதமான ரத்த வெறி பிடித்த எல்லா விதமான ஆவிகளும் இதன் மூலமாக யுத்தத்தை கொண்டு வந்து அநேக விதமான ராணுவ வீரர்களுடைய ரத்தத்தை சிந்த வைக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய எல்லா விதமான பாதாளத்தில் ரத்த வெறி பிடித்த ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே நாங்கள் பாதாளத்தில் கட்டி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவருடைய வல்லமை அந்த கர்த்தாவை கல்வான் பள்ளத்தாக்கிலே இறங்கட்டும் ஆண்டவரே கர்த்தாவே. இயேசுவின் கர்த்தாவை உம்முடைய வல்லமையுள்ள கிருபை ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய ராணுவ வீரர்களோடு கூட ஆண்டவரே கர்த்தாவே பலத்த பாதுகாப்பாய் மகிமையாய் விளங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. அப்பா, மண்ணுக்காகவும் எல்லைக்காகவும் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே சண்டையிடாதபடிக்கு நல்ல ஒரு சுமூகமான கர்த்தாவே சந்தோஷமான இணக்கமான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் நீர் உருவாக்கி கொடுத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. ஏற்கனவே எங்களுடைய தேசம் அநேக விதமான வாதிகளினாலே பாதிக்கப்பட்டு கர்த்தாவே ஒடிந்து போயிருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோமே தகப்பனே கர்த்தாவே. மீண்டும் இப்படிப்பட்ட யுத்தம் எங்களுடைய தேசத்திலே நடக்குமானால் ஆண்டவரே கர்த்தாவே எங்களுடைய தேசம் நிலை குலைந்து விடும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோமே தகப்பனே கர்த்தாவே. இதற்குரிய எந்த ஒரு போர் பதட்டத்திற்குரிய அறிகுறி கூட இல்லாதபடிக்கு தகப்பனே கர்த்தாவே எல்லா விதமான காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே நிறுத்தப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. எந்த வழியாய் கர்த்தாவே அவர்கள் எல்லையை ஆக்கிரமித்து கடந்து வந்தார்களோ அதே வழியிலே கர்த்தாவே பின்னோக்கி கடந்து செல்ல நீர் கிருபைகளை தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் நீர் இறங்கி வந்து கர்த்தாவே இஸ்ரவேலுக்கு அநேக முறை நீர் ரட்சிப்பை வழங்கினீரே, எங்களுடைய இந்திய தேசத்திற்கு நீர் ரட்சிப்பை வழங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. எங்களுடைய தேசத்தின் எல்லைகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. எந்த விதமான சாத்தானுடைய கிரியைகளும் உள்ளே அனுமதிக்க முடியாதபடிக்கு நாங்கள் எல்லா இடத்திலும் காவல் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. ஆண்டவருடைய வல்லமை எங்களோடு கூட இருந்து முழுவதும் எங்களை விலக்கி பாதுகாத்து வழிநடத்தி ரட்சித்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். அடுத்தபடியாக நம்முடைய இந்திய தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அதி சீக்கிரத்தில் நம்முடைய இந்திய தேசத்தில் ஒரு மகிமையான எழுப்புதலை தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடும்படிக்காக தேசத்தில் காணப்படக்கூடிய எல்லா திருச்சபைகளிலும் தேவனாகிய கர்த்தர் நல்ல ஒரு சுத்திகரிப்பை உருவாக்கி தரும்படிக்காக கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள ஆராதனைகள் இவைகளெல்லாம் மாறும்படிக்காக கர்த்தருக்கென்று பயத்தோடு நடுக்கத்தோடு உத்தமத்தோடு பரிசுத்தத்தோடு ஊழியம் செய்யக்கூடிய ஊழியர்களை தேவனாகிய கர்த்தர் வரும் நாட்களில் திரளாய் எழுப்பி தந்து அவர்களை கரங்களில் எடுத்து பயன்படுத்தும்படிக்காக தேசம் முழுவதும் ஒரு எழுப்புதல் அலையினால் நிரம்பும்படிக்காக அநேக புதிய ஊழியர்களை தேவனாகிய கர்த்தர் வரக்கூடிய நாட்களில் எழுப்பி தரும்படிக்காக ஜெபிக்கிற மக்களை தேசம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் எழுப்பி தரும்படிக்காக ஜப அலையினால் தேசம் முழுவதும் மூடும்படிக்காக அதி சீக்கிரத்தில் அந்த எழுப்புதலை நம்முடைய கண்கள் காணும்படியாக விசேஷமாக அது இந்திய தேசத்திலே தமிழ்நாட்டிலிருந்து அந்த எழுப்புதல் தீ
பற்றி பிடித்து தேசமெங்கும் வியாபிக்கும்படிக்காக இந்த இந்திய தேசத்திலிருந்து புறப்பட்டு சென்று உலகம் முழுதும் அநேக தேசங்களை பற்றி பிடிக்கும்படிக்காக கர்த்தர் ஒரு மகிமையான எழுப்புதலை அதி சீக்கிரத்தில் நம்முடைய இந்திய தேசத்தில் கட்டளையிடும்படிக்காக கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் இப்பொழுதே எழுப்புதலை கட்டளையிடும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த எழுப்புதலில் எங்களையும் பங்குள்ளவர்களாக மாற்றும் ஆண்டவரே. கடைசி கால யுத்த வீரர்களாய், கடைசி கால தீர்க்கதரிசிகளாய் நாங்களும் ஆண்டவரே இந்த ஊழியத்தில் பங்குள்ளவர்களாய் மாறும்படியாக நீர் எங்களை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி இன்னும் திரளான ஊழியர்களை கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் ஊழியம் செய்யக்கூடிய ஊழியர்களை கர்த்தருடைய நாமத்தை நிரூபிக்கக்கூடிய வல்லமையுள்ள ஊழியர்களை தேவனாகிய கர்த்தர் வரக்கூடிய நாட்களில் திரளாய் எழுப்பி தரும்படிக்காக அன்று தினமும் திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்படும்படிக்காக ஒரு ரட்சிப்பின் வல்லமை தேவனாகிய கர்த்தர் இனி வரக்கூடிய நாட்களில் இந்திய தேசத்திலே அதி சீக்கிரத்தில் ஊற்றி தரும்படிக்காக அந்த மகிமையான எழுப்புதலை தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடும்படிக்காக எல்லாரும் இணைந்து எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி ஆண்டவரே எங்களுடைய தேசத்தை ஆசீர்வதி, எங்களுடைய தேசத்தில் அந்த எழுப்புதலை நாங்கள் காணும்படியாக இப்பொழுதே நீர் அனுகிரகம் செய்யும் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோயிலிருந்து எங்களை தேசத்தை விடுவித்து ஆண்டவரே அதி சீக்கிரத்தில் அந்த ஆண்டவரே மகிமையான எழுப்புதல் நாங்கள் பார்க்கும்படியாக கர்த்தர் நீர் அனுகிரகம் செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி எல்லாரும் ஒருமனப்பட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் ஒருமனப்பட்டு கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் இயேசப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவரே அந்த ஆண்டவரின் இறுதி கால கடைசி கால எழுப்புதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க சொல்லியிருக்கிறீங்க ராஜா, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவரே இந்த கடைசி கால எழுப்புதல் ஆண்டவரே அதி சீக்கிரத்திலே ஆண்டவரே எங்கள் தேசத்திலே பற்றி பிடிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திரம் அப்பா. வித்தியாசம் தெரியாத ஆண்டவரே கோடான கோடி ஜனங்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே யுகயுகமாக இருக்கிறார்கள், நெருப்பிலே போய் ஆண்டவரே விழுந்து கொண்டிருக்கிறார்களே தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. சீக்கிரமாக தகப்பனே நீர் எங்களுக்கு ஆண்டவரே வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவரே அந்த எழுப்புதல் ஆவி ஆண்டவரே எங்கள் இந்திய தேசத்திலே ஊற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை அறியாத எங்கள் சகோதர சகோதரிகள் தகப்பனே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அக்கினியிலே ஆண்டவரே போய் விழாதபடிக்கு இயேசப்பா ஆண்டவரே சீக்கிரத்திலே ஆண்டவரே அந்த எழுப்புதல் ஆண்டவரே எங்கள் தேசத்திலே ஊற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே தேசம் முழுவதும் வியாபிக்கும்படியாக ஆண்டவரே அந்த ரோமாவதில் ஆண்டவரே இந்தியாவில் எப்படி அற்புத அடையாளங்களை செய்து இயேசப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நிறைய ஜனங்களை ஆண்டவரே உம் மண்டையில ஆண்டவரே கூட்டி சேர்த்தாரே தகப்பனே. அதே போல ஆண்டவரே கடைசி காலத்துல ஆண்டவரே அற்புத அடையாளங்களினால இயேசப்பா ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நிரூபித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா மிகுந்த தேவபக்தி உள்ள ஆண்டவரே எங்கள் ஜனங்களை இயேசப்பா ஆண்டவரே உம் மண்டையை சேர்க்கிற ஆண்டவரே ஊழியர்களை இயேசப்பா எங்கள் தேசத்திற்கு கர்த்தர் ஆண்டவரே அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்திலே இயேசப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆண்டவரே அற்புத அடையாளங்களை செய்து கர்த்தரே தேவன் என்பதை ஆண்டவரே நிரூபிக்கிற ஆண்டவரே ஏராளமான ஊழியர்களை இயேசப்பா எங்கள் தேசத்திலே எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை விட்டு வழிபட ஆண்டவரே எத்தனையோ ஊழியர்கள் எத்தனையோ ஜனங்கள் இப்பொழுது எங்கள் தேசத்திலே இருக்கிறார்கள் தகப்பனே. கர்த்தர் ஆண்டவரே அவர்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவரே ஒரு விசை இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு ஆத்துமாவும் ஆண்டவரே எந்த ஒரு ஊழியரும் இயேசப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா உம்மை விட்டு வஞ்சிக்கப்பட்டு போய்விடக் கூடாது தகப்பனே. கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா எந்த ஊழியக்காரர் ஆண்டவரே எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா அவர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உணர்வுள்ள இருதயங்களை இயேசப்பா அவர்களுக்கு தந்து இயேசப்பா மீண்டும் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே உம்மிலே வந்து இயேசப்பா ஆண்டவரே எழுப்புதல்ல பங்கு பெறணும் இயேசப்பா. ஒரு ஆண்டவரே எரிகிற ஆண்டவரே அக்கினியிலே இயேசப்பா ஆண்டவரே போய் சேரக்கூடாது தகப்பனே. இயேசப்பா ஸ்தோத்திரம் அப்பா உம்மை விட்டு பின்வாங்கி போன ஊழியர்கள் இயேசப்பா முதலாவதாக இயேசப்பா ஆண்டவரே அவர்களுக்கு நீங்க பேசுங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா அவருடைய இருதயங்களை நீங்க பேசி ஆண்டவரே உம்மாடி அவர்களை கூட்டி சேருங்க தகப்பனே. ஆண்டவரே அவர்கள் நிமித்தமாக ஆண்டவரே வழியை போன ஆண்டவரே ஏராளமான ஆத்துமாக ஆண்டவரே அந்த எழுப்புதல்ல பங்கடைய முடியாக நல்ல ஒரு சூழ்நிலை இயேசப்பா எங்கள் தேசத்திலே நீ ஆண்டவரே ஊற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா எழுப்புதலுக்காக ஆண்டவரே இரவெல்லாம் தூங்காமல் இருந்து ஆண்டவரே கண்ணீர் வடிக்கிற ஆண்டவரே ஜெப வீரர்கள் இயேசப்பா எங்கள் தேசத்திலே நீ எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தூங்காமல் இயேசப்பா எழுப்புதலுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா மகள் கண்ணீரை ஊற்றி ஆண்டவரே பெருமூச்சு விட்டு அழுகிற ஆண்டவரே ஜெப வீரர்கள் இயேசப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா எங்கள் தமிழகத்திலே எங்கள் இந்திய தேசத்திலே எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கென்று ஆண்டவரே வைராக்கியமாக நீர் ஆண்டவரே மறைத்து வைத்திருக்கிற ஆண்டவரே ஊழியர்கள் எல்லாரும் இயேசப்பா ஆண்டவரே வெளியே வரட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா
ஆண்டவரே அந்த யுத்த சந்ததி இயேசுப்பா ஆண்டவரே வெளியே வந்து இயேசுப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா எழுப்புதலுக்கு தடையாய் இருக்கிற எல்லா விதமான சாத்தானின் அரண்களையும் இயேசுப்பா ஆண்டவரே நிர்மூலமாகி கர்த்தருடைய நாமத்தில் ஜெயம் எடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா எழுப்புதலுக்கு தடையாய் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி ஆண்டவரே ஹalleluya கடைசி கால எழுப்புதலை தேசத்திலே ஆண்டவரே காணப்படும்படியாக ஆண்டவரே அவர் சந்ததியை எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே ஒரு சபையை இயேசுப்பா ஆண்டவரே கைவிடப்படக்கூடாது தகப்பனே ஒரு ஊழியர் கைவிடப்படக்கூடாது தகப்பனே ஒரு விசுவாசி கைவிடப்படக்கூடாது தகப்பனே இயேசுப்பா ஸ்தோத்திரப்பா எல்லாரும் ஆண்டவரே ஆண்டவரே ஒன்றாக சேர்ந்து ஆண்டவரே ஒரே ராணுவமாக சேர்ந்து ராஜா எங்கள் கர்த்தருடைய நாமத்தை ஆண்டவரே இந்திய தேசத்திலே நாங்கள் ஆண்டவரே தலை நிமிர்த்தி காட்ட ஆண்டவரே நல்ல ஒரு எழுப்புதலின் ஆவியை இயேசுப்பா எங்கள் தேசத்திலே ஊற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுப்பா ஸ்தோத்திரப்பா கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் சொல்லிருக்கீங்க ராஜா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே வேதனையோடு கேட்கிறோம் ஆண்டவரே வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் ஆண்டவரே தினந்தோறும் ஆண்டவரே நரகத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள் ராஜா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா அவர்கள் இறப்புகளை எல்லாம் தடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே எழுப்புதலை சீக்கிரமாக ஊற்றி இந்த தேசம் முழுவதும் ஆண்டவரே ஆண்டவரே அறிவினாலே ஆண்டவரே ஆண்டவரே நிரம்பி வளர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பிதாவே எங்கள் தொழுது கொள்கிற காலம் வரும் என்று ஆண்டவரே அந்த வேத வார்த்தை ஆண்டவரே இரக்கம் சீக்கிரமாக எங்கள் தேசத்திலே ஆண்டவரே நிறைவேறும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுப்பா ஸ்தோத்திரப்பா உங்க பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரே விசுவாசத்தோடு ஜெபித்திருக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே பாரத்தோடு ஜெபித்திருக்கிறோம் ஆண்டவரே எங்கள் ஜெபங்களை கேட்டு இயேசுப்பா எங்கள் இந்திய தேசம் ஆண்டவரே எழுப்புதலின் ஆவியால் பச்சையேற முடியாது இயேசுப்பா நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தரங்களை எங்கள் ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே எங்கள் ஜெபங்களுக்கு மிகுதியான பலனை இயேசுப்பா சீக்கிரமாக எங்கள் கண்கள் காணும்படியாக நல்ல ஒரு எழுப்புதலுக்கான சூழ்நிலை எங்கள் தேசத்தில் தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் ஆமென். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நாளிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே தேசத்திற்காக தேசத்தில் நடக்கக்கூடிய காரியங்களுக்காக உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்தையும் கர்த்தர் கிருபையாய் கேட்டு அங்கீகரித்தீர், ஆசீர்வதித்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரை எங்களை உம்முடைய மகிமையுள்ள பிரசன்னத்திற்குள்ளாக மறைத்துக் கொண்டு ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபித்திருக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று இது ஒரு காணிக்கையினுடைய வேளை. கர்த்தருக்குன்னு நாம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதற்கேற்ற பலன்களை மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையிலே தந்து நம் எல்லைகளை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் ஐயப்பாடும் கிடையாது. ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னதை போல ஒரு பவுலில் இந்த காணிக்கையாகிய பணத்தை நீங்கள் சேகரித்து வச்சுக்கோங்க. 2 மாதத்துக்கு ஒரு முறை நாம் அந்த பணத்தை எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய ஊழியர்களுக்கு நாம் உதவிகளாக செய்யலாம், அல்லது ஏழை எளிய மக்களுக்கு நம்ம வந்து உதவிகளாக செய்யலாம். அது கர்த்தருக்குன்னு நம்ம கொடுக்க போகின்றோம். ஆகவே மனமுவந்து மனப்பூர்வமாய் கொடுக்கக்கூடிய காணிக்கையாகிய பலிகளை நிச்சயமாய் கர்த்தராகிய தேவன் அங்கீகரிப்பார். நாம் யாவரும் காணிக்கைகளை கைகளில் வைத்துக்கொண்டு தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். தொடர்ந்து ஒரு பாடல் பாடப்படும். அப்பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கையை படைக்கலாம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் நேரத்திலும் கர்த்தருக்கென்று கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரத்தை ஆண்டவராகிய தேவன் எங்களுக்கு தந்து இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் கர்த்தருக்கென்று நாங்கள் காணிக்கைகளை நாங்கள் கொடுக்க போகிறோம். இவைகளுக்கேற்ற பலன்களை இம்மையிலும் மறுமையிலும் எங்கள் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கென்று நாங்கள் கொடுக்கிறோம். கர்த்தாவே, அவைகளை நீர் அங்கீகரித்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமீன். நான் கூப்பிட்ட நாளில் தானே இயேசு சுவாமி செவி கொடுத்தாரே என்ற ஒரு பழைய ஒரு பாடலை நாம் பாடும் பொழுது, ஒரு கவியை நம்ம பாடும் பொழுது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கைகளை படைக்கலாம். நான் கூப்பிட்ட நாளில் தானே இயேசு சுவாமி செவி கொடுத்தாரே. நான் மருண்ட வேளையிலே அன்பாய் தேற்றினாரே. நான் கூப்பிட்ட நாளில் தானே இயேசு சுவாமி செவி கொடுத்தாரே. நான் மருண்ட வேளையிலே அன்பாய் தேற்றினாரே.
பூமி நிலத்தை போல நான் வாடி தவித்தேனே. என் வாழ்விலே ஜீவ ஊற்றாய் இயேசு வந்தாரே. வறண்ட பூமி நிலத்தை போல நான் வாடி தவித்தேனே. என் வாழ்விலே ஜீவ ஊற்றாய் இயேசு வந்தாரே. நான் கூப்பிட்ட நாளில் தானே இயேசு சுவாமி செவி கொடுத்தாரே. நான் மருண்ட வேளையிலே அன்பாய் தேற்றினாரே. நான் கூப்பிட்ட நாளில் தானே இயேசு சுவாமி செவி கொடுத்தாரே. நான் மருண்ட வேளையிலே அன்பாய் தேற்றினாரே. கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காகவும் நம்மையும் நாம் கர்த்தருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுத்து கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, இந்த நல்ல நாளிலும் கர்த்தருக்கு நாங்கள் காணிக்கைகளை படைத்திருக்கிறோம். காணிக்கையை மட்டுமல்ல, எங்களையும் உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். எங்களையும் எங்களுடைய காணிக்கைகளையும் நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு ஆண்டவராகிய தெய்வன் அவைகளுக்கேற்ற மகிமைகளையும் பலன்களையும் தந்து நீரே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவலட்சணமானவைகளை அல்ல கர்த்தாவை, ஆண்டவருக்கென்று ஆண்டவருடைய மனதிற்கு பிரியமானவைகளை நாங்கள் எங்களுடைய காணிக்கைகளாக படைத்திருக்கிறோம். நீரே அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அவைகளுக்கேற்ற மகிமைகளை காணப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமீன். இப்பொழுதும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளின் ஊடாக நாம் கடந்து போகின்றோம். நிச்சயமாகவே ஜெபத்தோடு கூட காத்திருங்கள். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நல்ல வார்த்தைகளின் மூலம் பேசி அறிவை உணர்த்தி கற்க வேண்டிய காரியங்களை தடையில்லாமல் கற்றுக்கொள்ள நிச்சயமாய் ஆண்டவராகிய தேவன் திறந்த வாசலை நமக்கு தருவார். ஆவலோடு கூட நாம் காத்திருப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கங்களினாலும் இந்த புதிய மாதத்தை தந்த கர்த்தருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டியது அவசியம். ஜூலை மாதத்தின் எல்லா நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலே வந்த அநேகம் கஷ்டமான சூழ்நிலையில் நாம் கண்ணோக்கி பார்த்தோம். ஆனால் இந்த புதிய மாதத்தில் ஆகிலும் புதிய திறந்த வாசலை கர்த்தர் நமக்கு தருவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வார்த்தைகளின் ஊடாக நாம் கடந்து போக வேண்டியது அவசியம். சென்ற காலங்களிலே சில விஷயங்களை பற்றி நம்முடைய தியானத்தில் ஆழமான பரிமாணத்தில் நாம் தியானித்து கொண்டு வந்தோம். அது நமக்கு கற்பித்து தந்த சில காரியங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த கடைசி காலங்களுக்கு ஏற்ற மாற்றங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்கிறது எப்படி? நாம் மாறினால்தான் தேசம் மாறுதல்களின் ஊடாக கடந்து வருகிறதை பார்க்க முடியும். தனி ஒரு மனிதனுடைய மாற்றத்தினால தான் தேசமே ஒரு பரிபூர்ணமான ஒரு மாற்றத்தின் ஊடாக கடந்து போகிறத பார்க்க முடியும். தனி மனிதனுடைய மாற்றம் இல்லாமல் தேச அரங்கிலே எந்த விதமான சூழ்நிலைகளிலே மாற்றத்துக்குரிய காரணிகளை நீங்களும் நானும் எதிர்பார்க்க முடியாது. சென்ற நாட்களில் ஒரு காரியத்தை பார்த்தோம். பழுது இல்லாத பலிகளை தேவனுக்கு கொடுக்கக்கூடிய நிலை இருக்கிறதை பற்றி ஆண்டவராகிய தேவனுடைய வாக்கு தத்தத்தை ஒரு முறை வாசிக்க கேட்டு தொடர்ந்து பழுதில்லாத பலிகளை செலுத்தக்கூடிய நிலைகளை பற்றி நாம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது அதிகாரம் 10வது வசனத்தை மீண்டும் ஒரு முறை வாசிக்க கேளுங்கள். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, வாதை உன்னுடைய கூடாரத்தை அணுகாது. ஆண்டவராகிய தேவன் நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை ஒன்றை தந்திருக்கின்றார். என்றாலும் கூட தேசத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும் பொழுது இதெல்லாம் சாத்தியமாக்கப்படுமா? இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குமா? ஒரு மார்ச் மாதத்திற்கு முன்னால் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை பார்த்தோம். ஆனால் மார்ச் மாதத்திற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலை எவ்வளவு தூரம் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலே நாம் காணப்படக்கூடிய தன்மைகளை நாம் நாள்தோறும் ருசித்து கொண்டே வர துவங்க ஆரம்பிக்கிறோம். சென்னையில் கொரோனா பரவலுடைய தாக்குதல் ரொம்ப வந்துருச்சு. அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தில், அப்புறம் இந்த ராமநாதபுரம் பகுதியில், இன்னும் அநேக
அநேகமான இடங்களில் கொரோனா நோய் தொற்றுகள் பயங்கரமாய் தீவிரமாய் பரவி வந்திருக்கக்கூடிய நேரத்தில் தேவன் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் நிறைவாக்கப்பட முடியுமா? ஒரு சந்தேகம் நம்முடைய வாழ்க்கையில் எழும்புகிறது வழக்கம். என்றாலும் கூட கர்த்தர் இதற்குரிய ஒரு நல்ல ஒரு பரிமாணமான நிலைகளை பற்றி நம்மோடு கூட அவர் பேசுகின்றார். பழுதற்ற பலிகளை நாம் கொடுக்க துவங்குகிறது உண்டானால் தேசத்திலே வாதைகள் நிறுத்தப்படும் என்று ஆண்டவராக தேவன் பேசியிருக்கின்றார். பழுதான பலிகளை ஒவ்வொரு மனிதனும் படைக்க ஆரம்பிக்கும் பொழுது, நான் பழுதான பலிகளை படைக்கக்கூடிய மனிதன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தேவனை அறியாத புறஜாதி மனுஷனை பற்றி நீங்கள் யோசிக்கக்கூடாது. அவங்கள பலிகளை கொடுக்கறது இல்லை. ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் தான் நம்முடைய வாழ்க்கையை சீராக்கக்கூடிய நிலைகள் தான் தேச அரங்கத்திலே ஒரு பெரிய மாற்றங்கள் உருவாக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆக இந்த பழுதான பலிகளை கொடாத அளவிற்கு பழுதற்ற பலிகளை கொடுக்கக்கூடிய நிலை என்றால் என்ன? சென்ற நாட்களில் நாம் பார்த்தோம், நம்முடைய சரீரத்தை ஆண்டவராக தேவனுக்கு முன்பதாக பலியாய் கொடுக்க வேண்டும். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12:1 அவர் சொன்னார், ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்கிறதை பற்றி அவர் பேசினார். நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக அப்படியே கொண்டு போய் நம்ம கொடுக்க முடியுமா? அப்படியே கர்த்தராக தேவன் ஏற்றுக்கொள்வாரா? இந்த சரீரத்தை ஆண்டவராக தேவனுக்கு தகனமாக கொடுக்கிறது உண்டானால் சில காரியங்கள், கழிவுக்குரிய காரியங்களை எடுத்து போட்டுறணும். அதை வைத்துக்கொண்டு நம்ம கர்த்தராக தேவனுக்கு அப்படி ஒரு பர்ன்ட் ஆஃபரிங்காக நம்ம கொடுக்க முடியாது, தகன பலியாக கொடுக்க முடியாது. ஆண்டவர் எதையெல்லாம் சொல்கிறாரோ அதை மட்டும்தான் கர்த்தருக்கு தகனிக்க வேண்டுமே தவிர மற்றதான் நம்ம தூக்கி எரிஞ்சிடணும். ஆகவே வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படியே ஆண்டவருக்கு நம்முடைய சரீரம் ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய சரீரத்தின் நிலை எப்படி மாற்றப்பட வேண்டும், என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்தால் இந்த சரீரத்தை ஆண்டவராக தேவன் பலியாக அங்கீகரித்துக் கொள்வார். இந்த பலிகள்னால தான் நீங்கள் ஆண்டவருக்கு என்று உங்களை சாக்ரிஃபைஸாக ஒப்புக் கொடுக்க ஆரம்பிக்கிறதுனால தான் தேசத்தில் வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நிறுத்தப்படக்கூடிய தீர்வை இவைகளின் மூலம் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். சரி, இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்றோம், நம்முடைய சரீரத்தை ஆண்டவராக தேவனுக்கு எப்படி நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும், என்ன காரியத்தை ஆண்டவராக தேவன் வலியுறுத்தி என்ன மாதிரியான அர்ப்பணிப்பை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளப் போகின்றார். வாசிக்க கேளுங்கள். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1வது அதிகாரம் 20வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய அர்ப்பணிப்பு எப்படியாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் தீர்க்கமான வார்த்தைகளின் மூலம் நம்மோடு கூட பேசுகின்றார். வாசிக்க கேளுங்கள். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்துவை நான் என்னுடைய சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை பாருங்கள். ஆண்டவராகிய தேவன் நம்முடைய சரீரத்திலே மகிமைப்படுத்தப்படும்படி நாம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தர் எந்தெந்த இடத்தில் நம் மூலமாய் அவர் மகிமைப்படுத்தப்படுகின்றார். பிதாவாகிய தேவனை இயேசு எல்லா காலத்திலும் மகிமைப்படுத்த ஆரம்பித்தார். ஆண்டவராகிய இயேசு ஒரு முறை பிதாவாகிய தேவனை நோக்கி அழைத்த பொழுது அவர் சொன்னார், ஆண்டவரே உம்முடைய மகிமையை காண்பிக்க செய்யும், உம்முடைய மகிமையை நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று பிதாவை நோக்கி கேட்ட பொழுது பிதாவாகிய தேவன் வானத்திலிருந்து சொல்லுகின்றார், என் நாமத்தை மகிமைப்படுத்தினேன், இன்னும் உமக்காய் மகிமைப்படுத்துவேன்னு சொல்றார். இன்னும் நான் மகிமைப்படுத்துவேன்னு சொல்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஒவ்வொரு கிரியைகளும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாய் விளங்க துவங்கிட்டு. அப்படின்னா இதுல நான் உங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கையை நாமும் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்? முதல் காரியத்தை நம்ம சொல்லணும்னா, இயேசு தமக்காகவே அவர் வாழ்க்கை வாழவே இல்லை. இயேசுனுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து பாருங்கள். அவர் தனக்காக ஜெபித்தார், தனக்காக ஓடினார், தன்னுடைய தேவைக்காக உழைத்தார், தன்னுடைய சாப்பாட்டுக்குரிய வருமானத்துக்குரிய காரியங்களுக்காக அவர் பிரயாசப்பட்டார். எங்கேயாச்சும் சொல்ல முடியுமா இயேசு தனக்காக ஒரு விட்டு கூட தன்னுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை அவர் தனக்காக ஆசரிக்கவே இல்லை. சாத்தான் ஒரு முறை இயேசுவை பரீட்சிக்கும் வரைக்கும் வருகின்றான். 40 நாள் உபவாசம் பண்ணிட்டீங்க ஆண்டவரே, இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்துட்டீங்க, இப்பொழுது ஃபாஸ்டிங் முடிஞ்சு நீங்கள் வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்திற்கு முன்பதாக நீங்கள் ஒருவேளை வழியிலே தடுமாறி விழுந்துருவீங்க, ரொம்ப 40 நாள் சாப்பிடாம அப்புறம் தண்ணி கூட குடிக்காமல் நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்திருக்கிறீங்க. ஆகவே நீர் செய்ய வேண்டிய காரியம் இங்கே இருக்கக்கூடிய கல்லுகள் எல்லாவற்றையும் அப்பங்களாகும்படி செய்து சாப்பிட்டுட்டு நீங்கள் அப்புறம் போங்க. நான் ஃபாஸ்டிங் நேரத்தில் உங்களை நான் அதாவது இந்த
இந்த பிரச்சனைப்படுத்த நான் வந்து மெய்யாகவே கடந்து வரல, ஃபாஸ்டிங்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன், நீங்கள் சாப்பிட்டுட்டு பசியாறி பின்பு நீங்கள் கடந்து போங்கள். இயேசு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியவே இல்லை. ஏனென்றால் பிசாசுக்கு கீழ்ப்படிந்தால் தேவநாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. இயேசுவுக்கு தெரியும், பிசாசுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நீங்கள் கீழ்ப்படிஞ்சா கூட கர்த்தராக தேவன் மெய்யாகவே துக்கப்பட ஆரம்பிச்சிடுவார். ஆகவே பிசாசு சொல்லக்கூடிய ஆலோசனை நல்ல ஆலோசனையாய் காணப்பட ஆரம்பித்தால் கூட இயேசு அந்த வார்த்தைக்கு இம்மி அளவும் தன்னுடைய மனதிலே இடமளிக்காமல் போனதற்கு காரணம் தன் பிதாவாகிய தேவனுடைய மகிமையை மட்டும் தன்னுடைய வாழ்க்கையிலே நினைவு கூற துவங்க ஆரம்பித்தார். நம்முடைய சரீரத்தில் ஆண்டவராகிய தேவன் மகிமைப்படுத்தப்பட வேண்டும் என்றால் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? இயேசு கிறிஸ்துவை பற்றி மட்டும் நம்முடைய மனதிலே எல்லா காலத்திலும் நினைவு கூற வேண்டியது அவசியம். என்னுடைய பேச்சில் நான் அவரை அவமானப்படுத்திடக்கூடாது, என்னுடைய பார்வையில் நான் அவரை அவமானப்படுத்திடக்கூடாது, என்னுடைய நண்பர்களுடைய வட்டாரத்தின் மூலம் கர்த்தருடைய நாமத்தை நான் மெய்யாகவே இழிவுபடுத்திவிடக் கூடாது, என்னுடைய செயல்களின் மூலம் கர்த்தராகிய தேவனுடைய மனதை நான் வேதனைப்படுத்தக்கூடாது. இந்த நினைவுதான் இயேசுனுடைய வாழ்க்கையிலே பிதாவை பற்றி காலங்கள் தோறும் காணப்பட துவங்கிற்று. எல்லா இடத்திலும் பிதாவாகிய தேவனை பற்றித்தான் அவர் நினைத்தாரை தவிர தன்னை பற்றி எவ்வளவேனும் இயேசு கிறிஸ்து சிந்திக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். ஒரு மனுஷன் தன்னுடைய சரீரத்தின் மூலம் தன் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் முதல் தேவை என்ன? அவன் எல்லா நேரத்திலும் தன்னுடைய பார்வையை கர்த்தராகிய தேவன் மேல் மட்டும் வைக்க துவங்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய பார்வை இங்கும் அங்கும் மருண்டு போகிறது இல்லை, இங்கும் அங்கும் அவனுடைய பார்வைகள் சிதறி போகிறது இல்லை. கர்த்தர் எதை யோசிக்கிறார், கர்த்தர் எதை விரும்புகிறார், கர்த்தர் எதை வாஞ்சிக்கிறார், கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார், அந்த எஜமானுடைய முகத்தை மட்டும்தான் அந்த மனுஷனுடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்க ஆரம்பிக்கிறது. சங்கீதத்தில் பக்தன் எழுதுகிறார், வேலைக்காரனுடைய கண்கள் எஜமாட்டினுடைய அதாவது முகத்தை பார்க்கிறதை போல வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய முகத்தை எஜமானுடைய கைகளை பார்க்கிறதை போல எங்களுக்கு தயவு பாராட்டக்கூடிய கர்த்தரை நோக்கி நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். எல்லா நேரத்திலும் கர்த்தரை மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு நிலை. ஆனால் நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் திரும்பி பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை பார்க்கறதுக்கு உரிய நேரம் என்று சொன்னால் ஜெப நேரத்தில் கூட கர்த்தரை பார்க்கறதுக்கு நம்ம டைம் ஒதுக்கிறது இல்லை. அவசர அவசரமாக வர்றோம், அவசர அவசரமாக ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு கடற்கடை எதிர்த்து ஒரே ஓட்டமாய் ஓடி போக ஆரம்பிச்சிடும். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவனுடைய காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளாமல் இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் கடந்து போகலை. இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தில் யோவான் 5வது அதிகாரத்தில் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் அவர் சொல்றார். அவர் பேசும்போது என்ன ஒரு வார்த்தையை பற்றி பேசுகின்றார்? பிதாவாகிய தேவன் செய்கிறதை குமாரன் எதை காண்கிறாரோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் அவர் செய்ய மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு எல்லா விஷயத்தையும் செய்து காண்பிக்கிறார். நீங்க என்ன காரியத்தை செய்யணும், எங்க போகணும், என்ன பிரசங்கம் பண்ணணும், என்ன விதமான ஊழியத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும், யார் யாரெல்லாம் உங்களுக்கு முன்னால வருவா, யார் யாரெல்லாம் பின்னால் இருந்து பேசுவா, எந்தெந்த இடத்துல என்னென்ன விதமான வார்த்தையை சொல்ல வேண்டும், எந்தெந்த இடத்துல உட்காரக்கூடாது, எங்க நிற்கக்கூடாது, எங்க நடக்கக்கூடாது, எங்க படுக்கக்கூடாது, எல்லா விஷயத்தையும் பிதாவாகிய தேவன் அவருக்கு ஸ்கெட்ச் அவுட் பண்ணி கூட ஸ்கெட்ச் அவுட் பண்ணக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இயேசுவுக்கும் பிதாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த பிதாவாகிய தேவனுடைய மனதை இயேசு புரிந்தவராய், இயேசுவின் மனதை பிதாவாகிய தேவன் புரிந்தவராய், எல்லா காலத்திலும் பிதாவாகிய தேவனுக்கு விருப்பமான வழிகளை மட்டும் நோக்கி பார்க்கக்கூடியவராய். இதுதான் உண்மையான ஒரு வாழ்க்கை. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், உன்னுடைய மனம் போன போக்கிலே போகக்கூடிய வாழ்க்கை அது தேவனுக்கு உகந்த வாழ்க்கை இல்லை. நீ இஷ்டத்துக்கு ஏதாச்சும் ஒரு காணிக்கை கொடுத்துட்டு போவ, அதெல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார் அப்படிலாம் யோசிக்க முடியாது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் கர்த்தராக தேவனுக்கு என்று சத்தம் இல்லாத காணிக்கையை போட்டேன்னா. அது சில பேர் சில சபைகளில் சொல்லுவாங்க, நீங்கள் போடக்கூடிய காணிக்கை சத்தம் வராத காணிக்கை. சத்தம் வரக்கூடிய காணிக்கைனா அது சில்லறை காசு போடாமல் நோட்டாக போட்டேன்னா கர்த்தர் உண்மையில் பிரியமாக இருப்பார். அப்படிலாம் கர்த்தர் பிரியப்பட மாட்டார். நீ என்ன காரியத்தை கொண்டு போய் கொடுத்தாலும், என்ன காணிக்கை கொண்டு போய் கொடுத்தாலும், தகனத்தை கொடுத்தாலும், சர்வாங்க தகனத்தை கொடுத்தாலும், பலிகளை கொடுத்தாலும் கர்த்தர் அதை தூக்கி எறிஞ்சிடார். கர்த்தருக்கு பிரியமானது என்ன அப்படின்னா ஆண்டவர் எதை விரும்புகிறார்? நீ ஆண்டவரோடு கூட நேரடியான தொடர்பு உள்ளவனாய் காணப்பட வேண்டும். அவர் மனதை நீ எல்லா விதத்திலும் தெள்ள தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அவரும் உன்னுடைய காரியங்களிலே நெருக்கமாய் உன்னோடு கூட ஏகமாய் இணைக்கப்பட்ட ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து வர வேண்டும். இதுதாங்க ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. சரீரத்தை நாம் எப்படி ஒப்புக் கொடுக்க வேண்டும்? தேவன் என் சரீரத்தின் மூலம் மகிமைப்படுத்தப்படும்படிக்காக. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் சரீரத்தை நான் கர்த்தராகிய தேவனுடைய கையிலே கொடுத்துறேன். இனி நான் என்னுடைய சரீரத்தினுடைய அதிகாரி இல்லை. என் சரீரம் மனம் போன போக்கிலே போகும்படி விருப்பப்படக்கூடிய காரியங்களை நான் மறுக்கிறேன்.
என்னுடைய சரீரத்தினுடைய விருப்பத்தை நான் மறுக்கிறேன், என்னுடைய சரீரத்தினுடைய வாஞ்சியை நான் வெறுக்கிறேன், என் தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன்னா இனி அந்த சரீரத்தின் மேல் அவரே அதிகாரியாக இருக்க ஆரம்பிக்கின்றார். அதுதான் கர்த்தராகிய தேவன் சரீரத்தில் மகிமைப்படுத்தப்படக்கூடிய ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை தான் ஆதி காலத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய ஆண்டவராகிய தேவனுடைய அப்போஸ்தலர்கள் தங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்றார், நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், இனி நான் அல்ல அவரே என்னில் பிழைத்திருக்கிறார். எப்படி சொல்றார் பாருங்க. நான் இல்லை, என்னுடைய காரியம் முற்றிலும் மறுக்கப்பட்டாயிற்று, நான் செத்து போயிட்டேன், இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன், இனி நான் அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய சித்தம் அல்ல, முழுக்க முழுக்க அவரே என்னிலே மெய்யாகவே இயங்குகின்றார். இதுதான் ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. நம்முடைய ஒப்பு கொடுக்கக்கூடிய தன்மை எப்படிப்பட்டதா இருக்கிறது அப்படின்னா தேவைக்காக கர்த்தரை நோக்கி நம்ம கடந்து போக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலை. நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குன்னா உடனே கர்த்தரை நோக்கி நம்ம கடந்து போக ஆரம்பிப்போம். 4 தடவை ஊழியக்காரனை நம்ம தேடி போவோம். ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக நீங்க திறப்பில் நில்லுங்க, எனக்காக நீங்க ஜெபம் பண்ணி ஏதாச்சும் கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. 4 தடவை போய் உங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட்டு விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் அந்த ஊழியக்காரனை உங்களை தேடி வந்தா கூட நீங்க யாருங்க எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிடுவோம். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது நம்முடைய இணைப்பு அப்படிதான் இருக்கு. நம்முடைய தேவைக்காக கர்த்தராகிய தேவனை தேடுகின்றோம். சில ஊழியர்கள், சில அப்போஸ்தலர்கள், சில ஆவிக்குரிய ஜனங்கள், ஆண்டவராகிய தேவனை பின்பற்றின சில சீஷர்கள் அப்படித்தான் இயேசுவை பின்பற்றினார்கள். தங்களுடைய தேவைக்காக, தேவைகள் சந்திக்கப்படும்படிக்காக. சில பேர் தான் தங்களையே கர்த்தருக்கென்று தியாகமாய் ஒப்புக் கொடுக்கும்படிக்காக கர்த்தரை பின்பற்றினார்கள். யாரை கர்த்தராகிய தேவன் பலியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகின்றார், யாரை நான் மெய்யாகவே அங்கீகரிக்கிறேன், யாருடைய பலி பொருள் எனக்கு தேவை, யார் மேலே நான் விருப்பம் உள்ளவராக இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் தெளிவான மனதிலே பேசுகின்றார். என் நாமத்தை எவன் ஒருவன் மகிமைப்படுத்துகிறானோ, என் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி தன்னுடைய சரீரத்தை எவன் ஒருவன் ஒப்புக் கொடுக்கிறானோ அவன் மேல்தான், அவனுடைய பலியைத்தான் நான் மெய்யாகவே அங்கீகரிக்கிறேன் என்று கர்த்தராகிய தேவன் பேச ஆரம்பிக்கின்றார். நீதிமொழிகளில் நல்ல ஒரு வார்த்தை ஒன்று விதமாய் சொல்லப்படுகிறது, உண்மை உள்ளவன் தன் எஜமானுடைய ஆத்துமாவை குளிர பண்ணுவானா. எப்படி பாருங்க, எப்படி போட்டிருக்கு, உண்மை உள்ள மனுஷன் தன் எஜமானுடைய ஆத்துமா, அவனுடைய மனசு எங்க சந்தோஷப்படும், எந்த இடத்தை, எந்த காரியத்தை நம்ம செஞ்சோமோ அவனுடைய மனதிலே நாம் சந்தோஷத்தை உருவாக்க முடியும். அதை அவனுடைய கண்கள் நாள்தோறும் நோக்கி பார்த்து எதை நான் செய்ய வேண்டும், எதை அவர் விரும்புவார், எதை அவர் மறுப்பார், எந்த காரியம் அவருடைய மனதிற்கு சந்தோஷத்தை தரக்கூடியது, இதை மட்டும் பார்த்து பார்த்து வாழக்கூடியவன் தான் உண்மையுள்ள ஸ்தானாபதி என்று கர்த்தருடைய வேதத்தில் பார்க்கிறோம். உண்மையுள்ள ஸ்தானாபதி தன் எஜமானுடைய ஆத்துமாக்களை குளிர பண்ணக்கூடியவனாய் விளங்குகிறார். இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள ஸ்தானாபதியாக இருந்தனால தான் தன் பிதாவாகிய தேவனுடைய ஆத்துமாவை அவர் குளிர பண்ண ஆரம்பித்தார். நம்முடைய சரீரமும் எப்படி ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும். இனி நான் அல்ல ஆண்டவர் என் சரீரத்தின் அதிகாரி, இனி நான் என்னுடைய சரீரத்தை என் வாழ்க்கையில் என் இஷ்டத்தின்படி நான் பயன்படுத்தக்கூடாது. உம் நாமத்தின் மகிமைக்கென்று என் சரீரத்தை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க அடிக்கிறதுக்கு சித்தம்னா அடிங்க, நொறுக்கிறதுக்கு சித்தம்னா நொறுக்குங்க, மாடியிலிருந்து கீழே தூக்கி போடுகிறதுக்கு சித்தம்னா தூக்கி போடுங்க. ஆண்டவராகிய தேவனை சிலுவையிலே மீண்டும் ஒருமுறை என்னை அடிக்கும்படிக்காக ஒப்புக் கொடுக்கிறது உண்டான ஒப்புக் கொடுங்க. ஏனென்றால் என் சரீரத்தின் அதிகாரி இனி நான் அல்ல, நீர்தான் அதிகாரி என்று சொல்லி தேவனுடைய மகிமைக்கென்று நீங்கள் ஒப்புக் கொடுக்கிறது உண்டானால் இந்த சரீரமாகிய பலிகளை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். இந்த உலக வாழ்க்கையில் எல்லாருடைய நிலைகளை கொஞ்சம் திரும்பி பார்க்கிறது உண்டானால் எல்லாரும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை மையமாக வைத்துத்தான் கர்த்தராகிய தேவனை நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சாது சுந்தர் சிங்கனுடைய புஸ்தகத்தை நான் வாசித்திருக்கிறேன். அதாவது திருவடி உபதேசம் என்கிற ஒரு புஸ்தகம். அதில் ஆண்டவராகிய தேவனும் சாது சுந்தர் சிங்கும் பேசுகிறாங்க. பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதில் சுந்தர் சிங்கோடு கூட கர்த்தர் பேசும்போது அவர் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார், கர்த்தர்கிட்ட அவர் பேசுகின்றார். அதாவது இந்த சுந்தர் சிங்கும் கர்த்தர் பேசுகிறதற்கு முன்பதாக சாத்தான் முன்பதாக இந்த சுந்தர் சிங்கிட்ட பேசுகின்றார். பேசக்கூடிய நேரத்தில் சுந்தர் சிங் சொல்லுகின்றார், என் தேவனாகிய கர்த்தர் என்னை நேசித்திருக்கிறார், என் தேவனுக்காக எதையும் நான் கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அவன் சொல்கிறான், பிசாசு சொல்கிறான், நீ ஆராதிக்கக்கூடிய உன் தேவன் நரகத்தில் இருக்கிறாரு, நீ அவருக்காக வாழ்கிறேன் என்று சொல்லுகிறது உண்டான நீ நரக ஆக்கினைக்குள்ள கடந்து போயிடுவ. அதனால இந்த தேவனை விட்டு மனம் திரும்பி என்னுடைய ராஜ்யத்தை நோக்கி கடந்து வருகிறது உண்டானால் நித்திய வாழ்க்கையை நான் உனக்கு தருவேன். உன் தேவனாகிய கர்த்தர் பலவீனமுள்ள ஒரு கடவுள், நீ நினைக்கிற மாதிரி அவர் பலவான் சொல்லி நிறைய மக்கள் பேசியிருக்கிறாங்க, ஆனால் அது உண்மை இல்லை. அந்த கடவுளை நான் என்னுடைய கரங்களுக்குள் அடக்கி வைத்திருக்கிறேன் என்கிற வார்த்தையை பற்றி பேச ஆரம்பித்தான். உடனே சாது சுந்தர் சிங்
சாத்தானை பார்த்து ஒரு வார்த்தை விதமாய் பேசினார். அவர் சொல்லுகின்றார், என்ன சொல்லுகின்றார்? நான் ஆண்டவராகிய தேவனை எனக்கு அவர் பரலோகத்தை தருவார் என்பதற்காக நேசிக்கவில்லை, என்னை அவர் ஆசீர்வதிப்பார் என்பதற்காக நான் அவரை நேசிக்கவில்லை, என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார் என்பதற்காக இயேசுவை நேசிக்கவில்லை. இயேசு என்னை முந்தி நேசித்தார், ஆகவே நான் அவரை நேசிக்கிறேன். ஒருவேளை இயேசு நீ சொல்லுகிறதை போல நரகத்திலே இருந்தால் கூட அவர் இருக்கும் இடம்தான் எனக்கு சொர்க்கம் என்கிறதை பற்றி பேசின பொழுது பிசாசு ஒரே ஓட்டமாக ஓடியே போயிட்டார். நம்ம ஆண்டவராகிய தேவனை எதற்காக பின்பற்றுகிறோம்? சில எதிர்பார்ப்புகளை வைத்து, எனக்கு கர்த்தர் நன்மை தருவார், என் பிள்ளைக்கு நல்ல படிப்பு தருவார், எனக்கு தேவையான காரியங்களை சந்திப்பார், என்னுடைய குறை, இப்படி எதிர்பார்ப்பை வைத்து, இது ஒரு பரிமாணம், இது ஒரு நிலை. ஆனால் இதை ஆண்டவராகிய தேவன் நல்ல ஒரு பலிப்பொருளாக அங்கீகரிக்கிறதில்லை. பலிப்பொருள்னா என்ன அர்த்தம்? சாக்ரிஃபைஸ்னா என்ன அர்த்தம்னா, சாக்ரிஃபைஸுக்கு தமிழ் பெயரே ஒப்பு கொடுத்தல்னு அர்த்தம். பலியாக அர்ப்பணிப்பு, முழு அர்ப்பணிப்பு. இதில் ஒரு துண்டம் கூட நமக்கு உரியதல்ல, ஒரு பீஸ் கூட நமக்கு உரியது கிடையாது, எல்லாமே கர்த்தருக்கு உரியது. எல்லாவற்றையும் கர்த்தராகிய தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுத்த பிறகு இனி நாம் அவற்றின் மேல் உரிமை பார்க்கிறது எப்படி? இனி அவற்றை பற்றி நாம் யோசித்து பார்க்கிறது எப்படி? அதனால தான் நிறைய நேரங்களில் கர்த்தருடைய மகிமைகளை இழக்கக்கூடிய மக்களாய் நாம் மாற்றப்படுகின்றோம். அப்போ இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகின்றார், உன்னுடைய சரீரம் என்னுடைய சமூகத்திலே பழுதற்ற பலியாய் வர வேண்டும். இந்த தேசத்திலே வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்குரிய தீர்வை, வாதைகள் எல்லாம் நிறுத்தப்படக்கூடிய நிலைகளை உன் மூலம் ஆண்டவராகிய நான் உருவாக்க வேண்டும் என்றால் ஒன்று செய், உன் சரீரத்தை என்னுடைய மகிமைக்கென்று பூரணமாய் ஒப்பு கொடுத்து விடுன்னு கர்த்தர் சொல்லுகின்றார். பலியாக அர்ப்பணம் செய்யன்னு சொல்லுகின்றார். இந்த பலியில் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த பலியை ஒருவேளை கர்த்தருடைய கரத்தில் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன். இந்த பலியை கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கிறது உண்டானால், ஃபார் எக்ஸாம்பிள், ஒருவேளை ஒரு ஆட்டுக்குட்டி நீங்கள் கர்த்தருடைய கையில் கொண்டு போய் கொடுக்குறீங்க, ஆண்டவரே இந்த ஆட்டுக்குட்டியை பலியாக நீங்கள் எடுத்துக்கங்க. முதல் காரியம் ஆண்டவராகிய தேவன் பார்க்கிறார். இந்த ஆட்டினுடைய மற்ற உறுப்பெல்லாம் நான் ஒன்றும் செய்ய போகிறல்லப்பா, இந்த ஆட்டை வந்து நீ பலியாக கொடுத்துல இந்த இடத்துல நீ அப்படியே கட்டி வச்சுட்டு போயிடும். நான் அந்த பலி பொருளை எனக்கு இஷ்டமான நேரத்தில் நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லுகின்றார். நீங்கள் அங்கே நின்று பார்க்குறீங்க. முதல் காரியமாக நீங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்த ஆட்டுக்குட்டி. இவர் என்ன செய்கின்றார்? ஆண்டவராகிய தேவன் நேராக போய் ஆட்டினுடைய மற்ற உறுப்பெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா, அந்த ஆட்டினுடைய ஒரே ஒரு காது எனக்கு போதும்னு சொல்லி அந்த காதை அறுக்கிறார் ஆண்டவர். அந்த ஆடு கதறி துடிக்க ஆரம்பிக்கிறது. உடனே இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் என்ன செய்யுங்க? ஐயோ ஆண்டவரை வெட்டுற மொத்தமாக வெட்டிடுங்க, ஒரு காதை பார்த்து நீங்கள் வெட்டாதீங்க. நீ இப்படி சொல்லுகிறது உண்டானால் ஆண்டவராகிய தேவன் ஆட்டை கட்டவிழ்த்து நீயே கூட்டிகிட்டு போயிருப்பான்னு சொல்லிடுவேன். நீ கொடுத்துட்டுன்னா அவர் என்ன செஞ்சுட்டு போட்டோம், அதை பற்றி நீ யோசிக்கக்கூடாது. அதை பற்றி நீ அதன் மேலே உன்னுடைய சிந்தனையை வைக்கக்கூடாது. நீ ஒரு காரியத்தை கொடுத்துட்டேன்னா அதன் மேல் இனி உனக்கு உரிமை ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி தான் சரீரத்தை நாம் ஒப்புக் கொடுக்கிறது உண்டானால் இனி அந்த சரீரத்தின் மேல் நமக்கு உரிமை கிடையாது. இந்த நினைவு நம்முடைய வாழ்க்கையிலே வந்தால் மட்டும்தான் ஆண்டவராகிய தேவன் ஜீவ பலியாக உன்னையும் என்னையும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகின்றார். சரி, ரெண்டாவது காரியம், இந்த சரீரம் ஒப்புக் கொடுக்கப்படக்கூடிய சரீரம் எதற்காக ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும்? ஒன்று, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும். இரண்டாவது காரியம், எதுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும்? இதுதான் கர்த்தருடைய திட்டமான, சித்தமான, தீர்மானமான காரியம் கூட. அதே பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 3வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அதிலே ஒரு நல்ல ஒரு வாக்கியத்தை இவ்விதமாய் அவர் பேசுகிறார். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஆண்டவருடைய முக்கியமான வேலை என்ன? உன் சரீரத்தை கர்த்தர் ஏன் கேட்கிறாரு? எதற்காக உன்னுடைய சரீரம் அவருக்கு தேவை? அவர் இந்த பூமியிலே தமக்கு ஒரு சரீரத்தில் வந்தார் என்றாலும் எல்லா சரீரங்களும் அவருக்கு தேவைப்படுகிறது. எதுக்காக தேவைப்படுகிறது? உன் சரீரத்தை அவர் சாயலை போல மறுரூபம் அடைய செய்ய வேண்டியது அவசியம். இந்த மறுரூபம் அடைய செய்யக்கூடிய ஒரு அனுபவம்னா அது ஒரு முக்கியமான, அது ஒரு மேன்மையான ஒரு அனுபவம் கூட. இது என்ன மறுரூபப்பட்ட ஒரு அனுபவம்? டிரான்ஸ்ஃபிகர்டு பாடினா என்ன? இது நமக்கு ஒரு டவுட் இருக்கலாம். இந்த டிரான்ஸ்ஃபிகர்டு பாடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆதி காலத்திலே ஆண்டவராகிய தேவன் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி ஏதேன் தோட்டத்தில் வச்சார். அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு சரித்திரம் தான். ஆண்டவராகிய தேவன் மனிதனை உருவாக்கும் போது எப்படி உருவாக்கினார்? தன் சாயலாகவும் தன் ரூபத்தின்படியும் கர்த்தர் உருவாக்கினார். அப்படி என்றால்
உருவாக்கப்பட்ட மனிதன் எந்த சாயலாய் இருப்பான் அப்படின்னா, அவன் ஒரு சரீர பிரகாரமான ரூபமான சாயலாய் கட்டாயம் இருந்திருக்க மாட்டான். ஏனென்றால் தேவனுடைய சாயல் ஆவியின் சாயல். உங்களுக்கு தெரியும், தேவன் ஆவியாய் இருக்கிறார். கர்த்தராகிய தேவனை தொழுது கொள்கிறவன் யாவரும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அதான் வசனம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. அவர் சாயலாக அவர் ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குகிறது உண்டானால், தேவன் மனுஷனை எப்படி உருவாக்கி இருப்பார்? ஆவியின் ரூபமாக, ஆவியின் சாயலாக உருவாக்கி இருப்பார். எப்பொழுது இந்த மனிதன் பாவம் செய்யப்பட்டவனாய், பாவம் செய்தவனாய் மாற்றப்பட்டானோ, பாவம் செய்த பிறகுதான் கர்த்தராகிய தேவன் ஒரு தோல் உடையை கொண்டு போய் கொடுக்கிறார். நான் அந்த தோல் உடைக்கு பேர் என்ன சொல்லுகிறேன்? அதுக்கு பேர் தான் பாடின்னு உங்களுக்கு சொல்றேன், சரீரம்னு சொல்றேன். இதுக்கு முன்னால் வரைக்கும் ஆவிக்குரிய ரூபமாய் உலாவின ஆதாமும் ஏவாளும் இப்பொழுது தோலுக்கு அல்லது சரீரத்துக்கு உட்படுத்தப்பட்டவர்களாய் மாற்றப்பட ஆரம்பிச்சார். இது முந்திய நிலையை விட்டு வேறொரு நிலைக்குள்ளாக அவர்கள் மெய்யாகவே உருமாற்றத்தின் ஊடாக கடந்து போனாங்க. சாத்தான் சொன்ன வார்த்தைகளின்படியே சாத்தான் சொன்னா, நீங்க சாக மாட்டீங்க, நீங்கள் தேவனை போல மாற்றப்படுவீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பற்றி பேசுறான். சாத்தான் ஒரு காரியம், அவன் பேசினது ஒரு காரியம் உண்மை, ஆனால் ஒரு காரியம் போய், ஒரு காரியம் என்ன காரியம் உண்மை? நீ சாகிறது இல்லை, ஆனால் வேறொரு ரூபமாய் மாற்றப்படுகிறாய். என்ன ரூபமாய்? ஆவியின் ரூபத்தை தாண்டி சரீர ரூபமாய் மாற்றப்பட்டு விட்டாய். இப்போ உன்னுடைய ஆவி சரீரத்திற்கு கீழ்ப்படுத்தப்பட்டதாய் மாற்றப்பட்டது. இப்போ கர்த்தர் சொல்லுகின்றார், மறுரூபத்தின் சாயல் என்கிறது எதை நமக்கு வலியுறுத்துகிறது? இந்த சரீரம் தன்னுடைய பங்கை மெய்யாகவே இழந்து ஆவிக்குரிய சரீரம் மேலோங்கி எழும்பக்கூடிய தன்மைக்கு பெயர் தான் மறுரூபப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இந்த வாழ்க்கைக்கு மனிதர்கள் தங்களுடைய ஜீவியத்தை ஒப்புக் கொடுக்கிறதே இல்லை. மறுரூபம் என்கக்கூடிய ஒரு காரியத்தை ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, ஆவிக்கு சரீரத்தை கீழ்ப்படுத்துகிற மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டம். ஆவியை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆவி தேவனுடைய சுவாசமாய் இருக்கிறது. அது தேவனுக்குரிய காரியங்களை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறது, தேவனுக்குரிய காரியங்களை பற்றி நோக்க ஆரம்பிக்கிறது, தேவனுடைய விஷயங்களின் மேல ரொம்ப வாஞ்சை, ரொம்ப விருப்பம். இப்போ உதாரணமாக பாருங்கள், இப்போ வேத புஸ்தகத்தை பற்றி நான் உங்களுக்கு பேசுகிறது உண்டானால், நீங்கள் ஆவிக்குரிய மனிதனாக இருக்கிறது உண்டானால், இந்த வேத புஸ்தகத்தை பற்றி நான் ஆழ்ந்த விஷயங்களை நீங்கள் ஆழமாய் கேட்க ஆரம்பிப்பீங்க. பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு சத்தம் கேட்டால் கூட உங்களுடைய மனசு அதன் மேலே போகாது. பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு காரியங்கள் உருவாக்கப்பட ஆரம்பித்தா கூட, ஒருவேளை நீங்கள் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அந்த சட்டியில் இருக்கக்கூடிய பொருள் அப்படி தீந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் கூட அது மேலே கூட உங்களுடைய மனசு போகாது. முழுக்க 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 இந்த ஒரு காரியத்தை பற்றியே நீங்கள் ஆழமாய் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் இந்த சரீர பிரகார மனுஷன் அப்படி கிடையாது. அவன் எல்லா காரியங்களையும் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். எல்லாம் அவனுக்கும் உண்டு, எல்லா விருப்புகள் உண்டு. சில நேரத்தில் கர்த்தருக்கு பிரியமானவனை போல நடிக்க ஆரம்பிப்பான். பல நேரத்தில் உலக பிரகாரமான காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே வாஞ்சிக்க ஆரம்பிப்பான். பாதி ஜோமன் இருக்கும்போதே திடீரென்று சொல்லி செல்போனில் ஒரு அழைப்பு வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். உடனே இந்த மனிதர் சொல்வான், ஆண்டவரே உமக்கு கோடான கோடி சோத்திரம், செல்போனில் இப்போ முக்கியமான ஒரு மனிதனுடைய அழைப்பு வருகிறது, ஆண்டவரே கொஞ்ச நேரம் நீர் வெயிட் பண்ணி கொள்ளும், நான் என்னுடைய கனெக்ஷனை அங்கே கொடுத்துக்கிறேன்னு சொல்லுவான். இவன் பேர் சரீர பிரகாரமான மனுஷன். ஒரே கனெக்ஷன் அவன் இருக்க மாட்டான். அங்கேயே எல்லா காரியங்களின் ஊடாக அப்படி கலந்து இங்கும் அங்கும் விரவி தெரியக்கூடிய ஒரு அனுபவம் தான் இந்த சரீர பிரகாரமான மனுஷன். எல்லா இடத்திலும் அப்படி கடந்து போகிறத பார்க்க முடியும். ஆவிக்குரிய வட்டாரத்துக்குள்ளே போனான்னா முதல் ஆள் ஆவியில் நிறைஞ்சு விழுறது அவர் தான் விழுவார். இந்த உலக பிரகாரமான காரியத்தில் போனால், தண்ணி சண்டையில் போனால் கெட்ட வார்த்தை பேசுறது அவர் தான் முதலாளாக இருப்பார். எல்லா விதமான காரியத்திலும் முதன்மையான ஒரு தன்மையை பெறக்கூடியவன் யார்? சரீர பிரகாரமான மனிதன். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, இந்த சரீர பிரகாரமான மனுஷனுடைய கரங்களுக்குள்ளாக உன்னுடைய ஆவியை நான் ஒப்பு கொடுத்து வைப்பது அதுக்குள்ள கீழே அடங்கிருச்சு. இப்ப மறுரூபம் என்கிறது எதை குறிக்கிறது? மீண்டும் இந்த ஆவியினுடைய ஆளுகை அந்த ஆவியினுடைய கரங்களுக்குள் கொடுக்கப்பட வேண்டும். உன் சரீரம் உள்ளடங்கி போனதாய் காணப்பட வேண்டும். உங்களுக்கே தெரியும், ஆர்டர் எப்படி கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆவியாகவும் ஆத்மாவாகவும் சரீரமாகவும் உருவாக்கி வைத்தார். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஆர்டர் எப்படி? சரீரம், ஆத்மா, பின்புதான் ஆவியாக மாற்றப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த ரூபம் ஒரு முறை தலைகீழாக மாற்றப்படணும். ஆவி மேலாகவும் ஆத்மா அடுத்ததாகவும் மூன்றாவது சரீரமாகவும் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். இந்த நிலையை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, நம்முடைய சரீரம் கர்த்தராகிய தேவனுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டு அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டியது அவசியம். அந்த வசனத்தை திரும்ப ஒரு தடவை வாசிங்களேன், கொஞ்சம் நிறுத்தி வாசிங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச நல்ல ஒரு வசனம் கூட. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்களேன். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ள, அவர் முதல் காரியம் அவர் என்ன சொல்லுகின்றார்? எல்லாவற்றையும் தமக்கு அவர் கீழ்ப்படுத்தி
தம்முடைய வல்லமையான செயலின்படியே தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு அவர் எப்படி சொல்றார் பாருங்க. அவர் முதல் காரியம் எவன் எவன் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறானோ அவனை முதல் காரியம் தமக்கு முழுக்க முழுக்க கீழ்ப்படுத்துகின்றார். அவன் இங்கே அங்கே திமிரக்கூடாது, எங்கு அங்கு ஓடுகிறதுக்காக அவனை எத்தனைக்க கூடாது. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இனி அவன் மற்ற காரியங்களை பற்றி சிந்திக்காத அளவுக்கு அவனை முழுக்க அவர் ஆக்கிரமிக்க துவங்குகின்றார். அப்படி கீழ்ப்படுத்த ஆரம்பிச்சார். கீழ்ப்படுத்திட்டு அடுத்தது என்ன செய்கிறார் பாருங்கள். தம்முடைய சாயலை போல தம்முடைய ரூபத்தை போல மறுரூபத்தின் அனுபவத்தை என்னுடைய வாழ்க்கையில உருவாக்குகிறார். இன்னும் ஒரு தடவை வாசிங்க ப்ளீஸ். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். எப்படி சொல்றாரு பாருங்க. முதல் காரியம், நீ கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுத்த உடனே அவர் என்ன செய்கின்றார். எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு நண்பர் அடிக்கடியாக ஒரு நல்ல ஒரு ஜோக்கான ஒரு காரியத்தை பற்றி பேசுவார். வேதத்தினுடைய அடிப்படையில் ஆண்டவராகிய தேவனுடைய அந்த பிரசங்கத்தில் ஒரு விதமாக பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. அந்த பிரசங்கத்தை கேட்கும்போது ரொம்பவே எனக்கே ஒரு பெரிய ஒரு ஜோக்காக இருந்துச்சு பாருங்கள். அந்த பிரசங்கத்தில் அவர் என்ன சொல்லுகின்றார், நீ கர்த்தருக்கென்று காணிக்கை படைக்கக்கூடிய நேரத்தில், நீ காணிக்கை படைக்கக்கூடிய ஒரு மனுஷனாக நீ கடந்து வரும்போது உன்னுடைய சகோதரன் மேல் உனக்கு குறைவு இருக்கிறதை நீ பார்க்கிறது உண்டானால் நீ செய்ய வேண்டியது என்ன, காணிக்கை அங்கே பலிபீடத்துக்கு பக்கத்திலேயே வச்சுட்டு உன் சகோதரனோடு கூட முதல் காரியம் கொண்டு ஒப்புரவாகிட்டு பின்பு வந்து எனக்கு காணிக்கையை செலுத்து அப்படின்னு கர்த்தர் சொல்றார். இது ஏன் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பற்றி பேசினாரு அப்படின்னு அவர் கொஞ்சம் ஜோக்கா வந்து பேசுவார். என்ன சொல்லுவார், அந்த காணிக்கையை நீ செலுத்த மனதுள்ளவனாய் கர்த்தருடைய பலிபீடத்துக்கு பக்கத்தில் வரும்போது என்ன செய்யணுமா, காணிக்கையை அங்கே வைத்து விட்டு நீ போய் உன்னுடைய சகோதரனோடு ஒப்புரவாகு. கர்த்தர் என்ன சொல்லலை, காணிக்கையை நீ வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு சகோதரனோடு கூட ஒப்புரவாகிட்டு பின்னால் வந்து காணிக்கையை படைன்னு சொல்லலை. ஏன்னா காணிக்கையை எடுத்துகிட்டு போயிட்டான்னா ஒருவேளை அங்கே போகக்கூடிய நேரத்தில் மனசு மாறி அவன் அங்கேயே போகலான்னு போயிடுவான். அதனால் காணிக்கையை பலிபீடத்தில் வச்சுட்டு போயிருப்பான். ஏன்னா ஒருவேளை மனசு மாறி காணிக்கை கொடுக்காம போயிடுவான்னு சொல்லி அவர் அதாவது சிரிப்பான ஒரு காரியமாக பேசுவார். இதே மாதிரி தான் கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுத்த உடனே எங்கே ஒரு மனிதன் ஒப்பு கொடுத்த காரியங்களை தன் வசமாக இழுத்துக்கொள்வானோ என்பதை பற்றி அறியக்கூடிய கர்த்தர் முதல் காரியம் என்ன செய்கின்றார், அவனை முழுக்க தன்னுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படுத்துகிறார். அப்படி போட்டுக்கான்னு பாருங்க, திரும்ப வாசிங்களேன். 3:21 அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ள அவர் எப்படி சொல்றார் பாருங்க. அவர் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்திக் கொள்ளுகிறார். அந்த சரீரத்தில் காணப்படக்கூடிய எல்லா விஷயங்களையும், எல்லா விருப்புகள், எல்லா வெறுப்புகள், எல்லா அவயவங்கள், எல்லா ஆசைகள், எல்லா தேவைகள், எல்லா இச்சைகள், எல்லா விதமான வாஞ்சைகள் எல்லாவற்றையும் தமக்கு முதல் காரியம் கீழ்ப்படுத்திக் கொள்ளுகின்றார். பின்பு அவருடைய சாயலுக்கு ஏற்ற சாயலான மறுரூபத்தை உருவாக்க ஆரம்பிக்கின்றார். எங்க ஒருவேளை அதாவது ஆண்டவராகிய தேவனுடைய கரங்களை ஒப்பு கொடுத்த அந்த மனுஷன் ஒருவேளை தன்னை மீண்டும் தன்னுடைய கரங்களில் எடுத்துக்கொள்வான என்பதற்காக ஒப்பு கொடுத்த உடனே முதல் காலம் அப்படி கேப்சர் பண்ணிடுறார். அப்படி வந்து சிறைப்பிடித்து தனக்கு கீழ்ப்படுத்தி அவனை உருமாற்றம் அடைய செய்ய ஆரம்பிக்கின்றார். அப்போ ஒப்பு கொடுக்கக்கூடிய தன்மை எப்படி வர வேண்டும் என்றால், தேவனுக்கு கீழ்ப்படிந்து மறுரூபத்தின் சாயலை நாம் பெற்றுக்கொள்ளும்படி நம் சரீரத்தை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். பாதியில் உருமாற்றம் அடையக்கூடிய பாதி நேரத்தில் எல்லா ஆண்டவரே போதும் நான் எடுத்துகிட்டு போயிடுன்னு சொல்லி எடுத்துகிட்டு போகக்கூடாது. பாதி நேரம் தான் இப்போ தான் வந்து பாதி அந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் எனக்கு இவ்வளவு போதும் ஆண்டவரே, இந்த அளவிற்கு நான் உண்மை அறிந்த அறிவு போதும், இந்த அளவுக்கு நான் தெரிந்து கொண்ட ஆவிக்குரிய நிலைமை போதும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. முழுக்க நான் என்னுடைய சரீரத்தினுடைய காரியங்களை ஒப்புக் கொடுக்க ஆரம்பிக்கிறது தான் தேவனுக்கு உகந்த பலி என்று கர்த்தருடைய வேதத்தில் நம்ம வந்து பார்க்குறோம். இப்படிப்பட்ட பலிகளை நாம் நம்முடைய சரீரத்தின் மூலமாக நம்முடைய சரீரத்தை பலியாக செலுத்த ஆரம்பிக்கும் பொழுது தேசத்திலே வந்திருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளை நின்று, எல்லா விதமான வாதிகளை நின்று தேசத்தை ஆண்டவராக தேவன் காப்பாற்றுவார். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், இது கொஞ்சம் நான் சின்சியராக பேசணும். யாக்கோபு எழுதின நிருபத்தில் 2வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். யாக்கோபு 2வது அதிகாரம் 26வது வசனத்தில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை பற்றி அவர் பேசுகிறார். வாசிக்க கேளுங்கள். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு, ஒரு சரீரத்திற்கு உயிரை தருகிறது என்ன அப்படின்னா, ஆவிதான் உயிரை தருகிறது. ஆவி இல்லாத சரீரம் செத்துப்போன சரீரம். ஆவியினால் இயக்கப்படாத கிறிஸ்தவ வாழ்க்கை செத்துப்போன ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை.
உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு மனிதன் கர்த்தராகிய தேவனுக்குள் வரும் பொழுது அவனுடைய பெயர் முதல் காரியம் கிறிஸ்தவன் என்கிற பெயரினால் அழைக்கப்படுகின்றான். அவன் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்று ஆண்டவராகிய தேவனுக்குள் வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் பொழுது அவனுடைய பெயர் சற்று உருமாற்றம் அடைந்து இப்பொழுது அவனுடைய பெயர் ஆவிக்குரியவன் என்கிற ஒரு பெயரினால் அழைக்கப்படுகின்றான். ஆவிக்குரியவன்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய சரீரம் அடக்கப்பட்டு தன்னுடைய ஆவியினுடைய நிலையிலே மேலோங்கி வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை அவன் தன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள துவங்க ஆரம்பிக்கின்றான். ஆவியினால் நடத்தப்பட ஆரம்பிக்கிறான், ஆவியினால் இயக்கப்பட ஆரம்பிக்கிறான். இதுதான் அவனுடைய பெயரை ஆவிக்குரிய மனுஷன் என்கிற ஒரு பெயராக மாறுதல் பண்ண செய்ய ஆரம்பிக்கிறது. இப்போ இந்த இடத்துல என்ன போட்டுக்கு பாருங்க, ஒரு மனுஷனுடைய சரீரம் எதினால் இயக்கப்பட வேண்டும். இப்போ இந்த சரீரம் தன் இச்சைப்படி இயங்க ஆரம்பிக்கிறது, தன் இஷ்டத்தின்படியே போக ஆரம்பிக்கிறது. திடீர்னு யோசிக்கிறீங்க, இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, என்ன இப்படி அவர் வந்து பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறாரு, கொஞ்ச நேரம் போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் போய் ஒரு காஃபி குடிக்கலாமா? நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். யோசிக்க ஆரம்பித்த உடனே இந்த சரீரத்தினுடைய யோசனைகளை நாம் மெய்யாகவே ட்ரை பண்ணும்படிக்காக டக்கு நம்ம வந்து எந்திரிக்கிறோம். உடனே பிரசங்கம் பண்ணக்கூடிய நான் லேசாக திரும்பி பார்க்குறேன், என்னங்க திடீர்னு எந்திரிக்கிறீங்கன்னு சொல்லி பார்க்குறேன். உடனே நம்ம வந்து சொல்கிறோம், வேறு ஏதாச்சும் ஒரு காரணத்தை நம்ம சொல்லுகிறோம். ஏதோ ஒரு ஃபோன் கால் வர மாதிரி இருக்குது, யாரோ வந்து வெளியே வந்து நிற்கிற மாதிரி சத்தம் கேட்குது, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்கள் வந்து உங்களுடைய செய்தி நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இப்படி போகக்கூடிய இந்த சரீரம் நேராக போய் அந்த மனுஷன் அவன் வாட்டுக்கு வந்து ஆவின்னு பேசுகிறான், சரீரம் பேசுகிறான், அப்புறம் வந்து விருத்த சேதனம் பேசுகிறான், மறுரூபம்னு பேசுகிறான், களையப்படணும்னு பேசுகிறான், எல்லாத்தையும் உருவாக்கணும்னு பேசுகிறான். எவனுக்கு அதெல்லாம் வந்து புரியுது. பேசாமல் போய் உட்கார்ந்து ஒரு ஹோட்டலில் போய் நல்ல இப்போ என்ன போட்டுக்கிறாங்க, சூடாக என்ன வச்சுருக்கிறாங்க, அதை எடுத்து நம்ம வந்து உட்கொண்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசி இறுதி ஜெப வேளையில் உள்ளே வந்துடுவார். ஏன்னா நிறைய கிறிஸ்தவர்களுக்கு என்ன ஒரு காரியம், முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது, இந்த கடைசி ஜெப வேளையில் வந்து விழுந்துட்டா போதும். முதல்ல இருந்து பிரசங்கம் கேட்ட அந்த எல்லா விதமான சிறப்பும் இறுதி ஜெபத்தில் வந்து பங்கு பெறக்கூடிய எல்லா மனுஷனுக்கும் உண்டு. இதுக்கு அவங்க வந்து ஒரு உதாரணத்தை வேற சொல்லுவாங்க. ஆண்டவராகிய தேவனுடைய தோட்டத்தில் தோட்டக்காரனை வேலைக்கு வச்சாங்களாம். ஒருத்தன் 11 மணி நேரம் வேலை பார்த்தானா, ஒருத்தன் கடைசி 1 மணி நேரத்தில் வந்து வேலைக்கு வந்தானா. இந்த 1 மணி நேரத்தில் வந்தவனுக்கும் 11 மணி நேரம் வேலை செஞ்சவனுக்கும் ஒரே மாதிரி கூலி. அதே மாதிரி தாங்க முழுக்க உட்கார்ந்து கேட்கக்கூடிய உங்களுக்கும் கடைசியில் லாஸ்ட் ப்ரேயருக்கு வரக்கூடிய எனக்கும் ஒரே விதமான கூலியை கர்த்தர் தந்துடுவார். இப்படி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், உங்களுக்கு கூலியே கிடைக்காதுங்க, ஒன்றுமே நடக்காது. நீங்கள் வாட்டுக்கு வருவீங்க, எவ்வளோ உட்காந்துட்டு போவீங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் போவீங்களே தவிர அந்த ஆசீர்வாதத்தின் மகிமை வராது. கர்த்தர் சொல்லுகின்றார், ஆவியினால் இயக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை என்றால் எப்படிப்பட்டதாக இருக்கும்? இது சரீர பிரகாரமான உரிமைகளை, சரீர பிரகாரமான நினைவுகளை ஆவியானது மறுக்க ஆரம்பிக்கிறது. நல்லா நீங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆவியினால் இயக்கப்படக்கூடிய சரீரம் என்கின்ற காரியத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை உங்களுக்கு சொல்லணும். இந்த 2 பேருமே 2 ராஜாக்கள். சரீரம் என்கிறது ஒரு அரசன், ஆவி என்கிறது ஒரு அரசன். 2 பேரும் 2 ராஜாக்கள். ஆனால் இருக்கிறது ஒரே ஒரு நாடு தான், ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த ஒரு வாழ்க்கையில் யாராகிலும் ஒருவன் ஆளுகை செய்யணும், ஒருவன் கீழே டம்மியாக இருக்கணும், அல்லது இவனுக்கு அடிமையாக காணப்பட வேண்டும். இதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்போ என்ன நடக்கிறது பாருங்கள். உங்கள் சரீர பிரகாரமான மனுஷனுடைய இயக்கத்திற்கு நீங்கள் அடிக்கடியாக இடம் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆவிக்குரிய மனுஷன் தொய்ந்து போக ஆரம்பித்து விடுகிறார். கொஞ்ச நாள் இந்த சரீர பிரகாரமான மனுஷன் ஆவிக்குரிய மனுஷனை ஜெயித்து ஆவிக்குரிய அந்த ராஜ்யத்தை அந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தை அழித்து போட்டு சரீர ராஜ்யத்தை உருவாக்க ஆரம்பிச்சிடான். இனி உங்கள் ஆவிக்குரிய செயல்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக மறக்கப்பட ஆரம்பிச்சிடும். இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், பின்மாறி போயிட்டான்னு சொல்லுவோம். எப்போ பார்த்தாலும் சினிமா பார்க்குறான், முதல்ல நல்லா இருந்தாங்க, ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க, ஊழியம் பார்த்தாங்க, இப்போ பாருங்க சினிமா பாட்டு கேட்குறாங்க, சினிமா பாட்டு மூலமாகவே ஆண்டவருடைய பாட்டை ஏற்றுறாங்க. இப்படிலாம் வந்து நிறைய விஷயங்கள் பேசப்படுகிறதுக்கு காரணம் என்ன? சரீர ராஜ்யம் ஆவியின் ராஜ்யத்தை மெய்யாகவே நசுக்கி போட்டுருச்சு. ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், ஆவியினால் சரீரம் இயக்கப்பட வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய ராஜ்யம் மெய்யாகவே கடந்து வர வேண்டும், சரீரம் அதற்கு அடிமையாய் காணப்பட வேண்டும். ஆவி என்ன சொல்லுதோ அதை சரீரம் செய்யணும். ஆவி எங்க போகணும்னு சொல்லு, அந்த காரியத்தை சரீரம் இயக்க வேண்டும். ஆவி இப்ப சொல்லு, நீ ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லு. பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை அறியும்படி இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்க துவங்க ஆரம்பித்தார். பிதாவாகிய தேவனுடைய அந்த வல்லமையை பெறும்படிக்காக இயேசு கிறிஸ்து ஜெபிக்க ஆரம்பித்தார். என்றாலும் கூட பக்கத்திலே படுத்திருக்கக்கூடிய அந்த சீஷருடைய நிலைமைகளை பார்க்கிற அவங்களால கண்ணு கூட திறக்க முடியல, விழிக்கவே முடியல. இயேசு கிறிஸ்து அவர்களை தட்டி எழுப்பி சொல்லுகின்றார், இது அந்தகாரத்தின் வேளையாய் இருக்கிறது, நீங்க ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணவில்லை என்று சொன்னால் நிச்சயமாய் உங்களுடைய அழைப்பையும் ஓட்டத்தையும் இழந்து போயிருவீங்க. அதனுடைய சீரியஸ்னஸ் உங்களுக்கு தெரியல. காரணம்,
மாம்சம் முழுக்க 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 அவர்களை ஆக்கிரமிக்க துவங்கி இருந்தது. அதுதான் கர்த்தராகிய இயேசுவுக்கு அந்த சீரியஸ்னஸ் தெரிஞ்சிச்சு. பிசாசு நேரடியாக நெருக்கினானே வருகின்றான், அவனை எதிர்க்க வேண்டும் என்றால் ஆவிக்குரிய பலத்தை நான் வாங்கணும், வல்லமையை வாங்கணும். அவருக்கும் தூக்கம் இருக்கும், அவருக்கும் துக்கம் இருக்கும், அவருக்கும் சஞ்சலம் இருக்கும், அவருக்கும் வேதனை இருக்கும், படப்போகின்ற பாடுகளை பற்றி தான் வருத்தம் இருக்கும். என்றாலும் கூட கொஞ்சம் கூட எவ்வளவு நேரம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மனநிலையை மாற்றாமல் தன் பிதாவை நோக்கி ஊக்கமாய் இரவும் பகலும் ஜெபிக்க துவங்க ஆரம்பித்தார் என்றால் காரணம், ஆவியினால் சரீரம், ஆவிக்குரிய வாழ்க்கையினால் சரீரம் அடிமையாக்கப்பட துவங்கிற்று. இந்த ஆவியினால் இயக்கப்படக்கூடிய சரீரம் தான் கர்த்தராகிய தேவனுக்கு தேவை என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஆவியினால் இயக்கப்படாமல் சரீரமாக இயங்கக்கூடிய சரீரத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறது இல்லை. ஆவிக்கு அடிமையாக்கப்பட்ட சரீரம், ஆவியினால் பண்படுத்தப்பட்ட ஒரு சரீரம், ஆவியினால் உருவாக்கப்பட்ட ஒரு சரீரம், ஆவியினால் ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமாக வணையப்பட்ட சரீரம், இதைத்தான் கர்த்தர் உகந்த பலியாக ஏற்கிறேன் என்று சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட பலிகளை நீங்களும் நானும் செலுத்த துவங்குகிறது உண்டானால், வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி தேசத்திலே வந்திருக்கக்கூடிய வாதைகளை குறித்து நீங்களும் நானும் அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் கர்த்தராக தேவனுக்குரிய பலிகளை செலுத்துகிறது உண்டானால் தானாகவே வந்திருக்கக்கூடிய வாதைகள் நின்று போகிறத பார்க்க முடியும். வேதத்தில் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்க. வாதைகள் அந்த இஸ்ரவேலினுடைய பாளையத்திலே துவங்கிற்று. இஸ்ரவேலிலே காணப்பட்டிருக்கக்கூடிய ஜனங்களுக்குள் கர்த்தருடைய கோபாக்கினுடைய அக்னி பிரவாகம் மெய்யாகவே கடந்து வரக்கூடிய நேரத்தில் மோசே என்கின்ற மனுஷன் ஆரோனை பார்த்து சொன்னான், இதோ கர்த்தருடைய வாதை துவங்கிவிட்டது, பாளையத்திற்குள் கர்த்தருடைய கோபத்தினுடைய அக்னி வந்துவிட்டது, நேராக தூபத்திலே கொண்டு போய் நீ தூப கலசத்தை கொண்டு போய் பலி பொருள்கள் யாவற்றையும் ஆண்டவராக தேவனுக்கு செலுத்தக்கூடிய காணிக்கைகளை கொண்டு போய் போட்டு கர்த்தருக்கு தூபம் காண்பிக்கும்படி கடந்து போ. வாதைகள் நிறுத்தப்பட நீ செய்ய வேண்டியது அவசியம். இதுதான் நம்ம செய்யணும். இப்ப வாதைகள் வந்திருக்கக்கூடிய வாதைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்றால் நீயும் நானும் செய்ய வேண்டிய காரியம், இது வெளி உலகத்துக்கு தெரியாது, ஆனால் அந்தரங்கத்திலே நீயும் நானும் செய்ய வேண்டிய காரியம், உன் சரீரத்தை ஆண்டவராக தேவனுக்கு தகனமாக ஒப்பு கொடுத்து அந்த சுகந்தத்தை கர்த்தர் நுகர்கிறது உண்டானால் வாதைகள் ஒரு செகண்ட்ல நின்று போகிறதை பார்க்க முடியும். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வாதைகள் நிறுத்தப்பட உனக்கும் ஒரு பங்கை கர்த்தராக தேவன் நியமித்து வைத்திருக்கின்றார். நீ செய்ய வேண்டிய காரியம், உன் சரீரத்தை தேவனுக்கு உகந்த பலியாய் ஒப்பு கொடுக்கிறது உண்டானால் இந்த தேவன் நிச்சயமாய் உன்னுடைய ஒப்பு கொடுத்தலின் படியே பெரிய மாற்றத்தை தேச அரங்களை உருவாக்கி தருவார் என்பதில் சந்தேகமில்லை. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி உள்ளத்தை திறந்து நாம் ஒருமனப்பட்டு ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் பேசின இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையின் மூலம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், வந்திருக்கக்கூடிய வாதைகளை தீர்க்கக்கூடிய வழிமுறைகள் என்ன என்கிறதை பற்றி திட்டமும் தீர்க்கமுமாய் எங்களோடு கூட கர்த்தர் பேசி சொன்னீர். நாங்கள் தான் இந்த வாதைகளுக்கு முழுக்க காரணம் என்கிறதை மெய்யாகவே கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. வேறு எந்த மனிதர்களும் அல்ல, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனாக காணப்படக்கூடிய நாங்கள் தான் முழுக்க முழுக்க இவைகளுக்கு காரணம் என்கிறதை எங்கள் வாழ்க்கையிலே இந்த நாளில் நாங்கள் மெய்யாகவே புரிந்து கொண்டோம். பரிசுத்தமுள்ள தேவகுமாரனே, எங்கள் வாழ்க்கையை நீர் ஏற்றுக்கொண்டு எங்களை உமக்கு உகந்த பலிகளாக அங்கீகரித்து எங்கள் பலிகளாகிய எங்கள் சுகந்தத்தை நுகர்ந்து இந்த தேசத்திலே வந்திருக்கும் வாதைகளை ஆண்டவராக தேவன் நிறுத்தி போட்டு மீண்டும் எங்கள் தேசம் சுபிட்சமான ஒரு தேசமாய் மாற்றப்பட கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமென் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Hallelujah.
வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஜீவ பலியாய் உங்கள் சரீரத்தை ஒப்புக்கொடுங்கள். நிச்சயமாகவே வாதிகள் நிறுத்தப்படுகிறதையும் தேசம் மெய்யாகவே சமாதானத்தை பெறுகிறதையும் ஆண்டவராகிய தேவனுடைய கண்கள் தேசத்தின் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறதையும் நிச்சயமாய் பார்க்க முடியும். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்கிறது உண்டானால் கர்த்தர் தன்னுடைய பங்குக்கு தான் செய்ய வேண்டிய காரியங்களை நிச்சயமாய் செய்து முடிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.